குரல் டாக்கர்ஸ். திருச்சபைக்கு வணக்கம். என்றும் போல் இன்றும் நன்றி நவிழலுடன் அவை இனிதே தொடங்குகிறது. நம் வாழ்வின் வழிகாட்டியாம் வள்ளுவப் பெருந்தகையை நன்றி கூறி வணங்கிவிட்டு, நம் அனைவரையும் காத்தருளும் இயற்கை பேராற்றலை நன்றி கூறி வணங்கிவிட்டு, நம் அனைவருக்கும் உணவு கொடுக்கும் உழவர் பெருமக்களை நன்றி கூறி வணங்கிவிட்டு, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் நன்றி கூறி வணங்கிவிட்டு, உலக நல வாழ்த்துக்கு செல்வோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள், போட்டி, பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை, கடன், வறுமை, களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், வாழ்க வள்ளுவம். மீண்டும் திருச்சபைக்கு வணக்கம். இன்றைய நாள் சிறப்பு ரஜனா தொடர்றீங்களா? நான் தொடரட்டுமா? வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். நீங்க தொடர்றீங்களா? இருக்குன்னா தொடருங்க மேம். இல்லை நான் தொடர்ந்தாலும் தொடர்றேன். நீங்க தொடருங்க ஐயா, நீங்க தொடருங்க. சரி, நன்றி. இன்றைய நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2055 ஆனி திங்கள் 13ஆம் நாள் வியாழக்கிழமை. ஆங்கில திங்கள் ஜூன் 27ஆம் நாள். இன்றைக்கு பிறந்த ஆளுமைகள் மற்றும் நினைவு நாள், சிறப்பு நாள் பார்க்கும் பொழுது சி. கணபதி பிள்ளை, ஈழத்து தமிழ் அறிஞர், இவருடைய பிறந்த நாள். அகிலன், தமிழக எழுத்தாளர். டொமினிக் ஜீவா, ஈழத்து எழுத்தாளர் மற்றும் இதழாசிரியர், அவருடைய பிறந்த நாளும் கூட. உ. ராதாகிருஷ்ணன், ஈழத்து வயலின் இசை வித்வான். இந்திய அளவில் பார்க்கும் பொழுது பி.டி. உஷா, கேரளாவை சார்ந்த தடகள விளையாட்டாளர், அவருடைய பிறந்த நாளும் கூட. உலக அளவில் பார்க்கும் பொழுது ஹெலன் கெல்லர், அமெரிக்காவை சார்ந்த எழுத்தாளர் மற்றும் செயற்பாட்டாளர், அவருடைய பிறந்த நாளும் கூட. நினைவு நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆர். முத்துசுவாமி, ஈழத்து இசையமைப்பாளர் மற்றும் பாடகர். கா. சோ. நடராசன், ஈழத்து எழுத்தாளர் மற்றும் கவிஞர். டி. எம். தியாகராஜன், தமிழக கர்நாடக இசை கலைஞர். இ. முருகையன், ஈழத்து கவிஞர். சிறப்பு நாள் அப்படின்னு உலக அளவில் குறிப்பும்படியான நாள் எதுவும் இல்லை. வேற சிறப்பு நாள் மற்றும் ஆளுமை பெயர்கள் இருந்தாலும் குறிப்பிடுங்க. நன்றி. நன்றிங்கண்ணா, நன்றி. மீண்டும் ஒரு முறை திருச்சபைக்கு வணக்கம். குரல் பதிவு போயிடலாம். கணேசன் ஐயா இருக்கீங்களா? உங்க குரல் பதிவு கொடுக்குறீங்களா? ரவிச்சந்திரன் ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் ரவி அண்ணா வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கணேசனா வணக்கம். அதிகாரம் 10 இனியவை குரல். குரல் எண் 96. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லன். புல்லறிவாண்மை பொருட்பால் நட்பியல். குரல் எண் 841. அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையாகுவையாக தொலகு. கலைஞர் கருணாநிதி விளக்கம். அறிவு பஞ்சம்தான் மிக கொடுமையான பஞ்சமாகும். மற்ற பஞ்சங்களை விட கூட உலகம் அவ்வளவாக பொருட்படுத்தாது. சாலமன் பாப்பையா விளக்கம். இல்லாமை பலவற்றுள்ளும் இல்லாமை. அறிவு இல்லாமல் இருத்தலே. பிற இல்லாமையை பெரியோர் இல்லாமையாக கருத மாட்டார். மு. வரதராஜனார் விளக்கம். அறியாமையே இல்லாமை பலவற்றுள்ளும் கொடிய இல்லாமையாகும். மற்ற இல்லாமைகளை உலகம் அத்தகைய இல்லாமையாக கருதாது. நன்றி, வணக்கம்.
நன்றிங்கய்யா. நீங்க நிறைவு பண்ணிட்டீங்களா? உங்களது மியூட் பட்டன் காமிக்கல. சரி. வறுமைதான் கொடுமை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இங்க வந்து உள்ளறிவாண்மை, அறிவு இல்லாததான் வந்து இல்லாமை அப்படின்னு சொல்றாரு நமக்கு. மற்ற இல்லாமை எல்லாம் பெரிதா நம்ம எல்லாம் எடுத்துக்க முடியாது. அறிவு இல்லாதான் வந்து இல்லாதுன்னு முதல் குறள்ல கொடுத்திருக்காங்க. அவையினுடைய முதல் குறள் பதிவு உள்ளறிவாண்மையிலிருந்து. இதற்கு மருது பாண்டியன் அவருடைய திருக்கவிதை. கல்லாமைதான் மிகப்பெரிய இல்லாமை, மற்ற இல்லாமை ஆகும் உலகில் அதிகம் சொல்லாமை. கல்லாமைதான் மிகப்பெரிய இல்லாமை, மற்ற இல்லாமை ஆகும் உலகில் அதிகம் சொல்லாமை அப்படிங்கிற திருக்கவிதை உள்ளறிவாண்மையிலிருந்து தொடங்கியிருக்க அவையினுடைய குறள் பதிவு. நன்றிங்க, உங்களுடைய குறள் பதிவுக்கு நன்றி. இந்த குறளை பற்றி வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? இல்ல ஏதாவதுன்னா பகிர்ந்துக்கலாம், இல்லைன்னா அடுத்த பதிவு போயிடலாம். அதாவது கல்லாமை அறிவு இல்லாமைதான் பெருசா சொல்லப்பட்டாலும் வறுமை ஒன்னொன்னும் அவர் அப்படிதான் வந்து அந்த அந்த எக்ஸ்ட்ரீம்ல தான் சொல்றாரு. அது சிறப்பானதுதான். வறுமை, அதாவது நமக்கு கைவலி இருந்ததுன்னா கால்வலி, கால்வலி இருந்ததுன்னா தலைவலி பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூட முடியாது. தலைவலின்னா தலைவலி தான், அதை நம்ம வந்து பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. அதே போல வறுமைங்கிறது ஒரு உச்சத்துல இருந்தாலும் அறிவின்மைங்கிறது அதுவும் ஒரு உச்சம். எல்லாமே அப்படிதான். இதெல்லாம் மனிதனுக்கு ரொம்ப தேவைங்கிறதுல இருந்து அவர் அழுத்தம் கொடுத்து சொல்றாருன்னு தான் நான் பாக்குறேன். சிறப்பான பதிவு காலையில தொடக்கத்திலேயே. நன்றி மேரிமா, அழகா சொன்னீங்க. இந்த அறிவின்மை அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ வந்து கல்வினால வரும், பட்டறிவினால நம்ம சிலதெல்லாம் கற்றுக்குவோம். ஆனா மனிதர்களை படிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது இல்லையா? அந்த அறிவை எப்படி வளர்க்கிறது? சில பேர்லாம் பார்த்த உடனே சொன்ன எனக்கு தெரியும், பார்த்த உடனே தெரியும்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அதாவது புல்லறிவாண்மையில எந்த மாதிரியான அறிவுகள் அப்படின்னு ஏதாவது விஜயகுமார் சார் வந்து இருந்தாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து இந்த அன்பால் அறம் அன்பு இவை எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். மத்தவங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுல இருந்து நம்ம முயற்சி பண்ணும்போது வரும். நம்ம பார்வையில இருந்து மத்தவங்களை பார்க்காம அவங்க பார்வையில இருந்து நம்ம எப்ப பார்க்க தொடங்குறோமோ அப்ப வந்து மத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் எல்லாம் கூட நமக்கு தெரியாது. அவங்க பார்வையில இருந்து பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப அந்த ஆபீஸ்ல வந்து புலம்பிட்டே இருக்காருன்னு வச்சுங்களேன், அப்ப அவரு பார்வையில இருந்து அவர் என்ன சூழ்நிலையில இருந்து இப்படி எல்லாம் பேசுறாரு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது நமக்கு அது வந்து அவரை அந்த மனிதனை சரி பண்றதுக்கோ அல்லது வந்து அவரை வந்து ஆசுவாசப்படுத்துறதுக்கு 2 வார்த்தைகள் சொல்றதுக்கோ இதுக்கெல்லாம் நம்மளால முடியும். நம்ம பார்வையில இருந்துன்னா நச்சு நச்சுன்னு என்ன பேசிட்டு இருக்காருன்னு தான் சொல்லுவோம். அதனால எப்போதுமே மனிதர்கள் வந்து அவங்க பார்வையில அவங்க நிலைமையில இருந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்றது சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதான் மேரிமா. அப்படி எல்லாருமே நினைச்சா உண்மையாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சிறப்பா சொன்னீங்க. ஏன்னா அவங்கவுங்க நிலையில இருந்து நம்ம சிந்திக்கும் போது எந்த மாதிரியான உணர்வுகள் அவங்களுக்கு இருக்கும், அப்ப நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது சிறப்பு. நன்றி நன்றி மேரிமா. நன்றி கணேசன் ஐயா, உங்களுடைய குரல் பதிவுக்கு நன்றி. ரவிச்சந்திரன் ஐயா, நீங்க குரல் பதிவு கொடுக்குறீங்களா? இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் சொல்றீங்களாங்க ஐயா? நல்ல கருத்துக்கள்மா. இதுவரை வந்த கருத்துக்கள் எல்லாமே சிறப்பான கருத்துக்கள். நான் என்னுடைய பதிவெல்லாம் சொல்லிடுறேன். கள்ளுண்ணாமை குறள் 923. ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்து களி. கலைஞருடைய உரை. கள்ளருந்தி மயங்கிவிடும் தன் மகனை அவன் குற்றங்களை மன்னிக்கக்கூடிய தாயே காண சகிக்க மாட்டாள் என்கிற போது ஏனைய சான்றோர்கள் அவனை எப்படி சகித்துக் கொள்வார்கள்? மூவா ஐயாவோட உரை. பெற்ற தாயின் முகத்திலும் கள்ளுண்டு மயங்குதல் துன்பம் தருவதாகும். அப்படியானால் குற்றம் கடியும் இயல்புடைய சான்றோரின் முகத்தில் அது என்னவாகும்? சாலமன் பாப்பையா உரை. போதைப் பொருளை பயன்படுத்துவது தாய் முன்பே கொடுமை. நிலைமை இப்படி இருக்க சான்றோர் முன்பு எப்படி மகிழ்ச்சியாகும்? இன்றைக்கு இருக்கிற சூழலில் கள்ளுண்ணாமை பற்றி ஒரு குறள் வாசிக்கணும்னு தோணுச்சுமா, அதனால் வாசித்தேன். நன்றி.
சிறப்பு சிறப்பு. கால சூழலுக்கு கண்டிப்பா காலம் காலமா இதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். உணர்வு ரீதியா, அரசியல் ரீதியா, குடும்பங்கள் ரீதியா, மனிதர்களுடைய அது அந்த உயிர்களுக்கு வந்து மதிப்பு அப்படிங்கறது பாருங்க இப்போ வந்து எந்த அளவுக்கு நம்ம சிந்திக்க வைக்குது. சிறப்பான குரல் பதிவுங்கய்யா. குரல் எண் மட்டும் சொல்லுங்களேன், நான் அதை தவற விட்டுட்டேன். 923மா? 923. ஆமா, 923. கவிதை எடுக்கிற அதுக்கு முன்னாடி வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். நான் கவிதை எடுக்கிறேன். இன்னொரு கருத்தையும் சொல்லிடுறோமா? இதை ஒட்டி ஒரு கருத்து சொல்லலாமா? தொடருங்கய்யா, தொடருங்க. இன்றைக்கு நேற்றுக்கு கூட நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் இதை பற்றி ஒரு பதிவு போட்டேன். ஒரு 10 நிமிடம் என்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்கேன். யார் பிழைங்கிற தலைப்பில். இன்றைக்கு என்ன, மது அருந்துதல் வந்து ரொம்ப ஒரு சர்வசாதாரணமான விஷயம். காஃபி டீ சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு மாற்றம் தான் வந்து இன்றைக்கி இவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு காரணம் அப்படின்னு இருக்குது. நமக்கு அடிப்படையிலேயே நம்ம ஐரோப்பிய நாடுகளில் மது அருந்துறாங்க எல்லாருமே. பல நாடுகளுக்கு நான் போயிருக்கேன், வசிச்சிருக்கேன். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ ஆஸ்திரேலியா இப்போ இங்கே இருக்கேன், அமெரிக்காவில் இருந்திருக்கேன், நீண்ட காலம் 2 இடத்துலையுமே இருந்திருக்கேன். அங்கே எங்கேயுமே நம்ம ஊர் மாதிரி குடிச்சிட்டு ரகலை பண்ணுறவங்க, இந்த மாதிரி ரோட்டில் விழுந்து கிடக்கிறவங்க அவங்களை யாரையும் பார்க்கவே முடியாது. ஏன்னா மது அருந்துவது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு அந்தரங்கமான ஒரு பழக்கமாக தான் அங்கே வச்சுருக்காங்க. அதே போல் வந்து மது அருந்ததும் வந்து ஒரு பெரிய சமூக குற்றமாகவும், இந்த மாதிரி குடி நோயாளிகள் வந்து அங்கே ரொம்ப குறைவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற சீதோஷ நிலைக்காக, வெப்பத்தடுப்பு நிலைக்காக அவங்க அளவாக குடிக்கிறாங்க. அது தெரிஞ்சிருக்கு. நம்ம ஆட்கள் என்னென்னா ஆரம்பத்தில் ஒரு பொழுதுபோக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தொடங்கிட்டு ஒரு கட்டத்தில் அதை எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாமல் அதுக்கு அடிமையாயிடுறாங்க. இதே வேலையாக வாய்ப்புகளை தேடி அலைகிறாங்க. முதல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது குடிக்கிறவங்க பிறகு குடிப்பதற்கான வாய்ப்புகளுக்காக அலைய தொடங்குகிறார்கள். அதன் பிறகு அதையே வாழ்க்கையாக கைக்கொள்கிறாங்க. அதன் விளைவாக தான் இங்கே குடிநோயாளிகள் அதிகமாகவும், குடிப்பழக்கம் ஒரு மோசமான கொடுமையான பழக்கமாகவும், கிடைக்கலன்னா எதையாவது குடிக்கிறதாகவும் ஆயிடுது. அந்த ஒரு சூழலை தான் இந்த நேரத்தில் இப்போ 60 பேருக்கு மேலே உயிரிழப்பும், எவ்வளோ பெரிய இன்னும் நிறைய பேர் மருத்துவமனையில் சிகிச்சையும், அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு பெரிய ஒரு வெப்பமான ஒரு கொதிநிலை உள்ள சூழலும் இருக்கிற காரணம் இதுதான். இது இன்றைக்கு எளிய மக்கள் வந்து இந்த குடி ரொம்ப கொடுமையாக இருக்குது. நான் கட்டுமானத்துறையில் இருந்தேன். ஒரு 25 ஆண்டு காலமாக என்னுடைய கட்டடங்கள்லேயே வந்து வேலை செய்கிறவங்க பெண்கள் வந்து திங்கட்கிழமைக்கு எல்லா பெண்களும் சோகமாக தான் வருவாங்க. ஏன்னா சனிக்கிழமைக்கு புருஷன் வந்து வாங்கிட்டு போகிற சம்பளத்தில் பாதியை குடிச்சிருவான். அவன் குடிச்சிட்டு சனிக்கிழமை நாட்டிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை குடிச்சு புறப்படுறது, திங்கட்கிழமை வேலைக்கு வரமாட்டான். 2 பேரும் வேலைக்கு வர்றவங்க. திங்கட்கிழமை இருக்க பெண் வேலைக்கு வருவான், ஆண் வேலைக்கு வரமாட்டான். என்னாச்சுமான்னு கேட்டால், சார் அந்த ஆள் படுத்து கிடக்கிறான் சார் ரோட்டில் அப்படின்னு சொல்லி அவர் அவமானத்தோட குறுகி போய் பதில் சொல்லுவாங்க. அப்போ இது வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியறதில்ல. அதே போல் இவங்க கொண்டு போகிற சம்பளம் முழுக்க வீட்டுக்கு ஆகும். ஆனால் ஆண் வாங்குற சம்பளம் முழுக்க பாதி குடிப்பதற்கு போயிடுது. இது இப்படி ரொம்ப பரவலாயிடுச்சு. இதை வந்து இப்போ வந்து யாரும் தவறுன்னு கூட சொல்கிறதில்ல. ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்குது, ஒரு சமூக சூழல் இருக்குது. இது எல்லாருமே தனிப்பட்ட ஒவ்வொருவரும் இதை பற்றி சிந்திக்கணும். ஒட்டுமொத்தமான பொது சமூகம் இதை பற்றி ஒரு பொது புத்தியை உருவாக்கணும். தொடர்ந்து இதற்கான பரப்புரைகளிலும், இதுக்கான யோசனைகளிலும், இதுக்கான முன்னெடுப்பும் செய்யணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் என்னுடைய கருத்தாக சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாங்கய்யா, நீங்க சொல்ற அந்த உணர்வு புரிஞ்சுக்க முடியுது. போற போக்குல குடிச்சா ஏதாவது கல்லுன்னா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா ஒரு தலைமுறையே அது பாதிக்கும். அதுதான் உண்மை. குடும்ப சூழல் நம்ம வந்து நினைக்கிறோம், எத்தனை வகையான சிக்கல்களுக்கு அது கொண்டு போகும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் உண்மை. நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து பரப்புரைய நம்மனால என்ன பண்ண முடியுமோ அதை செய்யலாம் அப்படிங்கிறது சிறப்பு. இதுக்கு புல்லறிவாண்மை அப்படின்னு கூட சொல்ல முடியாது இல்லையா? கல்லுன்றது வந்து தெரிஞ்சே பண்றதுதான். உடல்நலக்கேடு, பண விரயம், குடும்ப சூழலுக்கு அது கேடு எல்லாம் தெரிஞ்சேதான் அது செய்யற தவறு.
அப்படிதான் அது சொல்லுவாங்க. இல்லைம்மா, என்னன்னா தெரிஞ்சே செய்கிறது தவறு இல்லாமல் இது வந்து ஒரு அவமானமான ஒரு பழக்கமாக இருக்குது. சமூகத்தில் வந்து குடிப்பவனுக்கு நீங்கள் என்னதான் பரவலான பழக்கம் இருந்தால் கூட அந்த குடிப்பவன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவனே ஒரு தண்ணீரக்கத்துக்கு ஆளாயிடுறான். அவனுக்கு சமூக மரியாதை போயிடுது. சொந்த வீட்டிலேயே மரியாதை இல்லை. மனைவி மக்களே மதிக்க மாட்டாங்க, சுற்றத்தாரை மதிக்க மாட்டாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரை மதிக்க மாட்டாங்க. இது வந்து இந்த இழப்பை வந்து பொருட்படுத்தாத அளவுக்கு அடிமையாயிடுறாங்க. ஒரு எனக்கு ஒரு ரொம்ப அதிர்ச்சிகரமாக என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் மருத்துவர், அவர் எம்டி. அவர் அப்பப்போ முதல்ல வந்து பார்ட்டின்னு எப்பாவது குடிக்க போவார். அப்புறம் அடிக்கடி குடிக்க ஆரம்பித்தார். ஒரு ஸ்டேஜில் வேலை நேரத்தில் குடிக்க ஆரம்பிச்சுட்டு பொது மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். பெயர் வேண்டாம், எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் அவர். அப்போ என் மேலே மரியாதை நான் ரொம்ப கடுமையாக திட்டியிருக்கேன் சில நாள் போய். எப்போ வாங்க போங்கன்னு பேசுகிறவன் நான் ஒரு மேல கூட திட்டிருக்கேன். உனக்கு என்ன கேடு? ஏன் இப்படி நீ ஒரு மருத்துவனாக இருக்க, நீ வந்து உட்காந்துருக்க, நீ குடிச்சிட்டு உட்காந்துருக்க வேலையே போயிடும், ஏன்ப்பா இப்படி பண்ணுறனால சண்டை போட்டிருக்கேன். ஆனால் இல்லைண்ணா, அப்படி இல்லைண்ணா, இப்படி தான் இல்லை, நேற்றுக்கு சாப்பிட்டதானான்னு பொய் சொல்லுவார் அவர். இல்லைண்ணா இன்றைக்கி சாப்பிடலாம், நேற்றுக்கு சாப்பிட்டது கொஞ்சம் அந்த பழையது அப்படின்னு ஏதாவது மழுப்புவார். ஒரு கடத்து இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்துட்டு மருந்து கிடைக்காம கண்டதையும் குடிக்க ஆரம்பித்தார். அப்போது குடிச்சிட்டு மருத்துவமனைக்கும் அதிகமாக பேஷண்ட்ஸ் வராதனால இவர் மருத்துவமனைக்கு ஒழுங்காக போக மாட்டார். காலையில் போய் பயோமெட்ரிக் கையில் பிடிச்சிட்டு வந்துடுவார். அப்புறம் மத்தியானமாக குடிச்சிட்டு படுத்துருவார். இப்படியே என்ன திடீர்னு ஒரு நாள், ஏற்கனவே ஒரு ஹார்ட் பேஷண்ட் வேறு, அவருக்கு ஒரு 38 வயது இருக்கும் அந்த சம்பவம் நடக்கும்போது. இந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் கொரோனா காலத்தில் தான் இறந்து போனார் அவர். திடீர்னு பார்த்தா எனக்கு ஃபோன் வருது, ஒரு மனைவி வீட்டு ஃபோன் வருது, அண்ணா அந்த மாதிரி இவர் போயிட்டார். நான் ஷாக்காக என்ன ஆச்சுமானா, நேற்றுக்கு மத்தியானம் ஆரம்பிச்சிடும் நைட்டு வரைக்கும் குடிச்சிட்டு இருந்தார். நான் சொல்லி பார்த்தேன், வெறுத்து போய் நான் வந்துட்டேன். மாடியில் ரூமில் தனியாக கதவை சாத்தி குடிச்சிட்டு இருந்தார். காலையில் போய் பார்த்தா ஒன்றுமே ஞாபகம் இல்லை. நான் ஆளுங்கள்லாம் கூட்டிட்டு ஆம்புலன்ஸ் போட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நைட்டு போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கன்னு அழுகிறாங்க அவங்க. ஒரு பையன், 10 வயசு பையன், ஒரு 7 வயசு பெண் குழந்தை, 2 குழந்தைகளை. அவங்களும் அந்த அம்மாவும் டாக்டரு. பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லைன்னா கூட அந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கி தகப்பன் இல்லை. நல்ல கல்வியை பெற்று ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தவர் அவர். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். படித்து மருத்துவம் படித்து போஸ்ட் கிராஜுவேஷன் படித்து எம்டி படித்து அரசு மருத்துவமனையில் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி ஒரு அரசு மருத்துவராக இருந்து நல்ல நிலைமையில் எங்கிட்ட வீடு கட்டுறதுக்காக வந்தார். நான் தான் உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தேன். 30 லட்ச ரூபாயில் ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 30 லட்ச ரூபாய் பெரிய வீடாக கட்டி கொடுத்தேன். பார்த்து ரசிச்சு கட்டினார் அந்த வீட்டை. அந்த வீட்டில் வாழலை, அந்த குழந்தைகளுக்கு அப்பா இல்லை. இத்தனைக்கும் காரணம் குடி. நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன். இடையில கோச்சிட்டு நான் 2 மாதம் 3 மாதம் போக மாட்டேன், பேசாமல் இருந்து பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. அவர் வந்து தன்னையை அவர் அழிச்சிட்டார். இந்த மாதிரி மரணங்கள் வரும்போது தான் குடி எவ்வளோ கொடுமைங்கிறது நமக்கு கண்கூட தெரியுது. அதை இங்கே பதிவு செய்ய நினைக்கிறேன். நன்றி. நன்றிங்க. இதை பற்றி பேசினா நிறைய செய்திகள் நமக்கு வரும். நன்றி. நான் கவிதை கொடுத்துறேன். மருது அவர்களுடைய 923வது குறளுக்கான திருக்கவிதை. மது அருந்திய மகனைக் கண்டு பெற்ற மனம் எப்படித்தான் பொறுக்கும்? சான்றோருக்கும் அப்படியே இருக்கும். உண்மையில் எவருக்கும் மதுவருந்தும் ஒருவனைக் கண்டால் மனம் வருந்தும். மது அருந்திய மகனைக் கண்டு பெற்ற மனம் எப்படித்தான் பொறுக்கும்? சான்றோருக்கும் அப்படியே இருக்கும். உண்மையில் எவருக்கும் மது வருந்தும் ஒருவனைக் கண்டால் மனம் வருந்தும். நன்றிங்க. உங்களுடைய குரல் பதிவுக்கு நன்றி. பூரணி இருக்கீங்களா? ரவியண்ணா வணக்கம். ஜாகிர் வணக்கம். இருக்கேன் பிரியா. அண்ணன் வணக்கம். கீழே இருக்கவங்களுக்கு வணக்கம். தொடருங்க பூரணி. மேரிமா கொடி உயர்த்திருக்காங்க. நன்றி. நன்றிங்க. நன்றி. நன்றி. வணக்கம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ரவிச்சந்திரன் சாரோட அது வந்து உண்மையிலேயே மனதை நெகிழ செய்தது. கட்டாயமா திருந்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்ட எந்த ஒரு இதுவரும் கட்டாயமா திருந்துவாங்க. சார், நான் உங்களோட அலைபேசி என்ன அதுல பதிவிடுங்க, நான் பிறகு உங்களோட பேசுறேன் சார். மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க. நன்றி. மேரிமா உங்க பதிவுக்கு போலாங்களா? மேரிமா இருக்கீங்களா? ஆமா, வாசிக்கு கொடுக்குறாங்கன்னா கொடுக்கட்டும். ஏன்னா அவங்க வேலைக்கு போறாங்க. இல்ல போல் இருக்கு. இல்ல போல் இருக்குங்க. வந்தா சரி, நான் கொடுக்குறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய முற்றுதல் குறள் இனிவை குறள்ல குறள் எண் 96. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின்.
என்னுடைய குரல் பதிவு. நேத்து நான் நாடு அந்த அதிகாரத்துல, அதாவது நாடுன்னு தான் சொல்றாரு, நல்ல நாடுன்னு கூட சொல்ல, நாடு எப்படி இருக்கணுங்கிறதுல நாடுங்கிறதுல முதல் குரல் கொடுத்திருந்தேன். அதுல அடிப்படையா ஒரு நாட்டிற்கு தேவையானது 3 விஷயங்களும் சொல்றாரு. ஒண்ணு குறைவில்லாத விளைபொருட்கள், அதாவது பட்டினி இல்லாம எல்லாரும் சாப்பாட்டுக்கான அந்த உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கிறது. 2வது சான்றோர்கள் தேவை, அந்த நாட்டை வழிநடத்தி செல்வதற்கும் திட்டமிடுவதற்கும் போட்ட திட்டத்தை செயலாக்கம் செய்வதற்கும் சான்றோர்கள் தேவை. 3வது அறவழியில் தேடப்பட்ட செல்வம், எல்லா மக்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கறதுக்கும் மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறதுக்கும் தேவையான செல்வம் அப்படின்னு கொடுத்தாரு. இன்னைக்கு 2வது குரல் எண் 733. புறையொருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறையொருங்கு நேர்வது நாடு. புறையொருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறையொருங்கு நேர்வது நாடு. அதாவது இன்னைக்கு இந்த குரல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு நாடுங்கிறது எப்படி இருக்கணும், எப்படின்னா பாறைகள் போல, பாறைகளை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்குனா எவ்வளவு அழுத்தம், அந்த மாதிரி பிற நாடுகள்ல இருந்து பஞ்சம், பசி, பட்டினி, போர் போன்றவற்றால் இந்த நாட்டிற்கு தஞ்சம் கேட்டு வரக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு தேவையானவங்களும் நம்ம அந்த தேவையானவற்றை கொடுக்கிற அளவுக்கு அந்த நாட்டு மக்களுக்கு வரி போட்டா வரியை செலுத்தக்கூடிய அளவுக்கு நாட்டு மக்கள் இருக்கணுமா. இப்போ புதுசா அந்த நாட்டுக்கு 1 கோடி மக்கள், 1 கோடியில ஒரு 10,000 15,000 பேர் கூடுதலா வராங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பதற்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்தை வரியா போட்டால் வரியை செலுத்தக்கூடிய அளவுக்கு மக்கள் நல்ல வளமோடு வாழணும். அப்படிப்பட்ட நாடுதான் நல்ல நாடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த நாட்டுக்கு இதுவும் ஒரு அடிப்படை ஒரு தேவையா இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. அதுதான் இன்னைக்கு வலியுறுத்தி சொல்றாரு. புறையொருங்கு மேல் வருங்கால், ஏற்கனவே இருக்கவங்களோட மேல என்ன எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்களையும் தாங்கி இறைவர்க்கு இறையொருங்கு நேர்வது நாடு. அவங்களுக்குள்ள தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு வரி விதிக்கும் போது அந்த வரியை செலுத்தக்கூடிய மக்களா இருக்கணும், வளமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நன்றி தோழர்களே. நன்றி. மருது அவர்களுடைய திருக்கவிதை இதுல கொடுத்துருங்க. சுமை வந்த போதும் தம்மை மட்டும் வருத்தி அரசனுக்கு வரியை அட்டியின்றி செலுத்தி நற்பெயரை அரசனுக்கு தரும் நாடே நாடென்ற கட்டத்துள் வரும். சுமை வந்த போதும் தம்மை மட்டும் வருத்தி அரசனுக்கு வரியை அட்டியின்றி செலுத்தி நற்பெயரை அரசனுக்கு தரும் நாடே நாடென்ற கட்டத்துள் வரும். இது மக்கள் பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். வரி ஒழுங்கா செலுத்தணுன்றது சிறப்பு. நன்றிமா. வேற யாருக்கும் கருத்துகள்? இல்ல, அந்த மாதிரி வளம் படைத்ததா இருக்கணுங்கிறது தான் கருத்து. மக்கள் அப்படி, அதாவது மக்களை வளம் படைத்தவங்களா ஆக்கி வைக்க வேண்டிய அரசனுடைய கடமை அப்படி இருக்கிறதுக்கு தான் நாடு அப்படிங்கறத மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா மேரிமா? ஆமா ஆமா, அதாவது வரி செலுத்தக்கூடிய அளவுக்கு மக்கள் வளத்தோடும் வருமானத்தோடும் இருக்கணும். அவங்க இத ஒரு அதிகப்படியான சுமையா நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. வேணா வரி போட்டாங்கன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நினைக்க கூடாது. அந்த அளவுக்கு செல்வம் கொழிச்சு மக்கள் இருக்கணும். எல்லா குடும்பங்களும் அப்படி இருக்கும்போது சரி, இப்ப கூடுதலா கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, அவங்கள நம்ம தான் தாங்கணும், அவங்களுக்குள்ள தேவைகளை நம்ம தான் நிறைவேற்றணுங்கிற எண்ணம் அந்த மக்களுக்கு போடக்கூடிய வரியை செலுத்தக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வருமானமும் செல்வமும் இருக்கணும். அதுதான் சொல்றாரு. அப்ப குறைவில்லாத செல்வம் எல்லா மக்களுக்கும் இருக்கணுங்கிறத வலியுறுத்துறாரு. எல்லாரும் வளமுடன் வாழணும் அந்த நாட்டுல, கடைசி மனிதன் வரைக்கும் சொல்றோம் இல்லையா, அப்படி கடைசி மனிதன் வரைக்கும் வளமாக வாழும் பொழுது வரி செலுத்துறதுக்கு அவங்களுக்கு தயக்கம் இருக்காது. அத சொல்றாரு. சிறப்பு. நன்றி நன்றி. இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்த வரி ஏய்ப்பு செய்யறாங்க இல்லைங்களா, இப்ப அந்த மாதிரியும் யோசிச்சேன் நான். நன்றி. அடுத்த பதிவு தெரியுங்க. இந்த முற்றோதல் குரல் மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் நேற்று பதிவு கொடுக்கல. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைக்கான முற்றோதல் குரல் அதிகாரம் 10 இனியவை குரல்ல 6வது குரல். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். தீய செயல்களை அகற்றி அறநெறி தலைக்கச் செய்ய வேண்டுமானால்
இனிய சொற்களை பயன்படுத்தி நல்வழி எதுவென காட்ட வேண்டும். நன்றி. நன்றிங்க ஐயா. முற்றோதல் குரல் பதிவுக்கு சிறப்பு. சந்திரன், நீங்க தொடர்றீங்களா அடுத்த பதிவு? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருச்சபைக்கு வணக்கம், தமிழ் வணக்கம், குரல் வணக்கம். அவையின் இன்றைய முற்றோதல் குரல், குரல் அதிகாரம் 10, இனியவை குரல், குரல் எண் 96. அல்லவை தேய வரம் பெருகு நல்லவை நாடி இனிய சொலின். அல்லவை தேய வரம் பெருகு நல்லவை நாடி இனிய சொலின். எனது இன்றைய குரல் பதிவு பொருட்பால் அரசியல், குரல் அதிகாரம் 60, ஊக்கம் உடைமை, குரல் எண் 594. ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை. ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை. திரு சாலமன் பாப்பே அவர்களின் உரை. தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியை அறிந்து செல்லும். பாவலர் மு. வரதராசனார் அவர்களின் உரை. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு போய் சேரும். கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் உரை. உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் போய் சேரும். வாய்ப்புக்கு நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி சந்திரன், சிறப்பு. சோர்வு இல்லாம ஒரு ஊக்கத்தோட நாம இருக்கணும். அதுல முக்கியமா மனச்சோர்வு இருக்கக்கூடாதுன்றது நான் ரொம்ப அது மனதுல வச்சுக்கணும்னு நினைச்சிருப்பேன். மருது அவர்களுடைய திருக்கவிதை சோர்வுகளை நீக்க வேண்டும். ஆம், மன வயலில் சோர்வுகளை நீக்க வேண்டும். சோர்வுகளை நீக்க வேண்டும். ஆம், மன வயலில் சோர்வுகளை நீக்க வேண்டும். அக்கலை தரும் சிக்கலை அது ஆர்க்கும் கொடுக்கும் விக்கலை. அக்கலை தரும் சிக்கலை அது ஆர்க்கும் கொடுக்கும் விக்கலை. அஃதை கருக்கினால் ஊக்கம் வளர்ந்து உள்ளம் மகிழும் ஆக்கப் பெருக்கினார். அஃதை கருக்கினால் ஊக்கம் வளர்ந்து உள்ளம் மகிழும் ஆக்கப் பெருக்கினார். நன்றி. கண்டிப்பா நம்ம காலையில இருந்து புல்லறிவாண்மை, கல்லுண்ணாண்மை, நாடு, இனியவை குரல், இது எல்லாமே நம்ம ஒன்னோட ஒண்ணு பொருத்தி பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். நாடு வளமா இருக்குன்னா மக்கள் ஊக்கத்தோட இருக்கணும். ஊக்கத்தோட இருக்கிறதுக்கு இனியவை நம்ம கண்டிப்பா அந்த பேசக்குள்ள நமக்கான ஊக்கம் கிடைக்கும். இது எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டு குடிக்காம இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சிறப்பு. அடுத்த பதிவு ராஜையா, ரவியா கொடுத்துட்டுமா? தொடருங்க ஐயா. நன்றி. திருச்சபைக்கு வணக்கம். இன்றைக்கான முற்றோதல் குரல் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். என்னுடைய பதிவு ஒழுக்கமுடைமை அதிகாரத்துல பிறன் இல் விழையாமை அதிகாரத்துல முதல் குறள். பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல். அதாவது இந்த உலகத்துல அறத்தினுடைய உண்மையான பொருளை தெளிவாக உணர்ந்து கொண்டவங்க பிறரது இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை அதாவது பிறருடைய மனைவிய விரும்பி அவங்களோட தவறா ஒழுக மாட்டாங்க அப்படின்றது. அதாவது அந்த ஒழுகக்கூடிய வேதமை, அதாவது அந்த முட்டாள்தனம் இருக்காது அப்படின்னு சொல்றது. அதாவது ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல்ல அப்படின்னு சொல்றது. இதுல உலகினோட அறத்தினோட உண்மையான பொருளை நன்கு உணர்ந்து கொண்டவன். ஞானம் அப்படின்னா எந்த பிடிப்பும் இல்லாம தானே இந்த பூமி இந்த பால்வெளியில நிக்குது. அந்த மாதிரி ஒரு பொருள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல அறத்தினுடைய உண்மையான பொருளை தெரிஞ்சுக்கிட்டவங்க
அந்த பேதமை, அதாவது அந்த இதுவை செய்ய மாட்டாங்க, அந்த முட்டாள்தனமான ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுலயே வந்து இன்னும் அடுத்த வரி வந்து என்னன்னா, பிறன்பொருளான் பெற்றொழுகும் பேதமை அப்படின்னு வருது. பிறன்பொருளான்னா பிறரது இல்லத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இன்னொரு ஆணினுடைய துணைவி. இப்போ பொதுவா நாம இப்போ ஒரு தனி மனிதன் வந்து என்ன நினைக்கிறான், அவனுடைய இல்லம், அவனுடைய மனைவி எப்படி அதுல அவனுடைய அன்பு, அவனுடைய குடும்பம் நினைக்கிறானோ அதே மாதிரி உரிமை வந்து அவனுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதருக்கும் உண்டு இல்லையா, எல்லா வீடுகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் உண்டு இல்லையா. அப்ப எப்படி இவனுடைய குடும்பத்துல ஒருத்தருடைய என்ன சொல்றது அந்த ஒரு இதுவை நம்ம விரும்ப மாட்டாங்களோ அதே மாதிரிதான் மத்தவங்களுக்கும் விரும்ப மாட்டாங்க. அப்ப நமக்கு எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது மத்தவங்களுக்கும் நாம செய்யக்கூடாது இல்லையா. அப்படி செய்யும் போது என்ன ஆகும், இந்த சமூகத்தினுடைய பொது அறம் அப்படின்னா பொது அமைதின்றது பாதிக்கும். அதனாலதான் வந்து இந்த குறளை வந்து முதல் குறளா சொல்றாரு. என்னதான் நம்ம ஒரு தனி ஒழுக்கம் இருந்தாலும் இந்த பொது ஒழுக்கம்னு வரும்போது முதல்ல வந்து இந்த ஒழுக்கத்தை வந்து அவரு ரொம்ப அழுத்தமா சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா இதனால அந்த ஒரு பொது அறம் மட்டும் குலையறது இல்ல, அந்த பொது அமைதி, சமூகத்துல நிலவக்கூடிய பொதுவான ஒரு அமைதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது இல்லாத போயிடும். அப்ப இது வந்து நம்ம எந்த அளவுக்கு இதை ரொம்ப கண்டிப்பா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ உதாரணத்துக்கு இப்ப கம்பராமாயணத்துல ஒரு பாடல் வரும், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான் இல்லையா. அதாவது இது வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு அந்த காதல் தோன்றும் போது வரக்கூடிய பாடல் என்னன்னா, என்ன அருநலத்தினால் இணையல் நின்றுழி கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால். இதுல வந்து என்னன்னா, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பாக்குறாங்க. யார் முதல்ல பார்த்தாங்கன்ற ஒரு வரிய வர ஒரே நேரத்துல பாக்குறாங்க. அந்த நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட, அதாவது அந்த உணர்வுன்றது நிலையில்லாத உணர்வு, அந்த சிற்றின்பம்னு சொல்லக்கூடியது வந்து அது கொஞ்ச நேரம் தான். ஆனா அது முடிஞ்ச பிறகுதான் தோணும், ஆஹா நம்ம இப்படி செய்துட்டோமே அப்படின்னு. அப்படி ஒரு தோணல் இருக்கக்கூடாது. ஆனா அந்த நிலையில்லாத உணர்வு ஒன்றிட அப்படின்னு அதுதான் சொல்றாரு. அதன் பிறகுதான் அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால், அதாவது கண்ணோடு கண் இணை கவினா, அதாவது ஒன்னோடு ஒண்ணு இணைந்து இது வர மாதிரி இந்த காதலுக்கான ஒரு இதுவே சொல்றாரு. இப்ப இதே கம்பராமாயணத்துல நான் சொல்ல வந்த படம் வந்து வேற என்னன்னா, அந்த கும்பகர்ணன் வந்து யுத்த காண்டத்துல ராவணனுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு படம் வரும். என்னன்னா, ஆசையில் பரதாரம் அவை சிறை அடைப்பேன், மாசுயில் புகழ் காதல் உருவேன், வளமை கூற பேசுவது மானம் இடை பேணுவது காமம் பூசுவது மானுடரை நன்று நம் கொற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொருத்தனுடைய மனைவியை மேல ஆசைப்பட்டு அவளை கொண்டு வந்துட்டு நமக்கு மானத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்ற மாதிரிதான். அதாவது பேசுவது மானம் இடை பேணுவது காமம் பூசுவது மானுடுரை நன்று நம் கொற்றம் அப்படின்னு அவர் சொல்றதா அந்த பாடல் எழுதியிருப்பாரு. என்னன்னா, அப்ப அடுத்த வீட்டுல இருக்கக்கூடிய அடுத்தவருடைய மனைவியை ஆசைப்படுறதுன்றது எந்த அளவுக்கு ஒரு மானம் போகக்கூடிய ஒரு இழி செயல் அப்படின்றத அத்தனை தூரம் அந்த போர்ல இருந்து கும்பகர்ணன் வந்து ராவணனுக்காக உயிர் நீத்த கும்பகர்ணன் வந்து அண்ணனுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையில இந்த மாதிரி ஒரு பாடலை கம்பர் பயன்படுத்திருக்காரு. எதுக்காக இது சொல்றேன்னா, இப்ப நம்ம இந்த பிறனில் விழையாமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பேண வேண்டிய ஒரு ஒழுக்கம் அப்படின்றத நம்ம வந்து புரியணும் இல்லையா. எல்லா வீட்லயும் எல்லா தனி மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, அந்த அரவணைப்பு, அந்த அன்புன்றது வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் இல்லையா. அதுக்கு இடையில நாம போய் இடையூறா இருக்கிறதுன்றது வந்து எந்த ஒரு காலகட்டத்திலயும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதனாலதான் வந்து இதை வந்து ஒரு தனி அதிகாரமா சொன்னது இல்லாம முதல் குறள்லயே வந்து இவ்வளவு அழுத்தமா சொல்றாரு. பிறன்பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார் கண்ணி. அதே மாதிரி இதுல இன்னொன்னு வந்து இந்த செவ்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கணத்தையும் பயன்படுத்திருக்காரு. என்னன்னா, நம்ம பொதுவா உரைநடை பயன்படுத்துறதுக்கும் கவிதைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, கவிதைகள்ல வந்து இலக்கணத்துல பல தளர்வுகளை கொடுக்குறாங்க. ஆனா உரைநடையில எழுதும் போது அந்த இலக்கண பிழையை அப்படி எழுதுனா அது இலக்கண பிழை அப்படின்னு சொல்றேன். இப்போ பொதுவா நானும் எனது நண்பரும்
திருமணத்துக்கு சென்று வந்தோம் அப்படின்னு தான் நான் எழுதும்போது இல்லையா, அப்படின்னா நானும் நண்பரும் இருவரும் சேர்ந்து திருமணத்துக்கு சென்றோம் அப்படின்னு தான் எழுதணும். ஆனா இங்க வள்ளுவர் எப்படி எழுதியிருக்காருன்னா, அறமும் பொருளும் கண்டார்கண் இல்லுன்னு எழுதியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அறம் பொருள் இரண்டும் கண்டார்கண் அப்படின்னு எழுதியிருக்கணும். ஆனா ரெண்டுமே எழுதல. அவர் எப்படி எழுதிருக்காருன்னா அறம் பொருள் கண்டார் கண் இல்லுன்னு எழுதியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல அப்படி அந்த எண் கொண்டு உருவகக்கூடிய ஒரு இது இல்லை. அதை நாமளா பொருத்தி பொருள் கொள்ளணும். அதுதான் இங்க என்ன எழுதியிருக்காருன்னா அறம்பொருள் கண்டார்கண் இல் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதே போல இந்த வரிக்கு என்ன பொருள்னா, அறநூல்கள் பொருள் பற்றிய நூல்கள் இருக்கு இந்த உலகத்துல, அறம் பற்றிய நூல்கள் இருக்கு, இன்பம் பற்றிய நூல்களும் இருக்கு. இதையெல்லாம் ஒரு படிச்சு ஆய்ந்து அறிஞவர் தான் சான்றோர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்படி அந்த அறநூல்களை படித்து அதனுடைய உண்மை பொருளை உணர்ந்து கொண்டவங்க யாருமே பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை அப்படின்னு சொல்றாரு. அதாவது பிறன் பொருள் மேல ஆசைப்படக்கூடிய பேதமை அவங்களுக்கு உண்டாகாது அப்படின்னா, ஞாலத்து அறத்தினுடைய உண்மையான அறநூல்களினுடைய உண்மையான பொருளை படித்து உணர்ந்து பின்பற்றக்கூடியவர்களுக்கு பிறன் பொருள் மேல் உண்டாகக்கூடிய பேதமை இருக்காது அப்படின்றதுதான் இந்த பொருளோட பொதுவான ஒரு பொருள். சரி, நம்மால் ஒரு நாள் ஒரு நண்பரை பார்த்தப்ப கொஞ்சம் அடியெல்லாம் பட்டு இருந்தது. என்னப்பா ஆச்சு அப்படின்னு. இல்ல வீட்டுல ஒரே சண்டை அப்படின்னு. என்னப்பா பிரச்சனை? இல்ல வழக்கம் போல எனக்கும் என் மனைவிக்கும் என் தாயாருக்கும் சண்டை. சரி, அதுல உனக்கு ஏன்பா அடிபட்டது? இல்ல நான் சமாதானம் செய்ய போனேன், அப்பதான் அடிபட்டுச்சு அப்படின்னு. நீ என்ன சமாதானம் பண்ணும்போது சொன்ன அப்படின்னா, இல்ல 2 பேரும் ஒரு கட்டத்துல ஒண்ணு அவ இங்க இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஒண்ணு அவங்க இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் என் மனைவியும் அதே சொன்னாங்க. நான் சொன்னேன் 2 பேரும் தேவையில்ல, வேலைக்காரி மட்டும் இருந்தா போதும்னு. அதனாலதான் இந்த விளைவு அப்படின்னாராம். அனைவருக்கும் இந்த நாள் இனி நாளாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்புங்க ஐயா. கடைசியில நம்மால் நின்னுட்டாரு. பிறனில் விழாமைக்கு கண்டிப்பா இது பொருத்தி பார்க்கலான்னு தோணுச்சு. நன்றி. வேற யாருக்கும் கருத்துக்கள்? கீழே இணைந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான விளக்கம். கம்பராமாயணத்துல இருந்து எல்லாமே கொண்டு வந்தது. இலக்கணம் இது கொடுத்தது எங்களுக்கு குறிப்பு. சிறப்பு. கலையக்கா சொல்லுங்க. ரவி சார் சிறப்பு சிறப்பு அருமை. பிறனில் விளையாமை சொல்லிட்டு அறம் பத்தி பேசிட்டு இப்படியெல்லாம் அடி வாங்குவ அடுத்த வீட்டை பத்தி யோசிச்சேன்னா அப்படின்னு சொன்ன நம்மாலுமே ரொம்ப பொருத்தமா இதுக்கே சொன்ன மாதிரியே இருந்தது. பூரணி சொன்ன மாதிரி ரொம்ப அருமை அருமை சிறப்பு. கலையக்கா உங்க பதிவு தரீங்களா? வேற யாருக்கும் அவசரமா? ஒரு 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 2 நிமிடம் அடுத்த பதிவு தரேன் பூரணி. சரி, நான் பதிவு கொடுத்துருவா. முற்றுதல் குரல் மட்டும் தொடருங்க இந்த 2 நிமிடம். தொடருங்க. நன்றி. அவையினுடைய முற்றுதல் குரல் குரல் எண் 96. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். குரல் ஐயமுவா அவர்களுடைய உரை. பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஐயா கருணாநிதி அவர்களுடைய உரை, தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்க செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களை பயன்படுத்தி நல்ல வழி எதுவென காட்ட வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஐயா பாப்பையா அவர்களுடைய உரையில, பிறருக்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனதால் எண்ணி சொன்னால் அவனுள்ளும் நாட்டிலும் அறம் வளரும் பாவங்கள் குறையும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது சொல் நல்லது செய்ய நினைச்சா கூடவே அறம் பெருகும் அப்படிங்கிற மாதிரி நேரடியான ஒரு விளக்கமா இருக்கு. நன்றி. சிறப்பு. நன்றி நன்றிங்க ஐயா.
எதுவுமே செய்யலைனாலும் இனிய சொல் கொண்டு நம்ம அறத்தை செய்யலாம்னு சொல்றதா படுது. சிறப்பு. நன்றி நன்றிங்க. கலையக்கா இருக்கீங்களா? பொருணே நான் இப்ப கொடுத்துடுறேன். சிறப்பு சிறப்பு ராஜானா, அருமையா சொன்னீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அவங்களுக்கு பொருள் கொண்ட மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதுல. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுல மாத்தி படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முற்றுதல் குறள்ல அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின். நீ நல்லவை நாடி இனிய சொற்களை சொன்னேன்னா உங்ககிட்ட இருக்கிற அல்லவைனா தீய விஷயம் இல்லாம, தீய விஷயங்கள் தேஞ்சு அறம் பெருகும். இப்படி மாத்தி படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொருள் சிறப்பா இருக்கு. அருமை அருமை. அவைக்கு வணக்கம். தமிழ் வணக்கம், குரல் வணக்கம். இன்றைய என்னுடைய பதிவு ஒரு சின்ன கதை. நம்ம தொடர்ச்சியா கதை சொல்லிட்டு வினா கேட்குற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. இப்போ நேரம் கருதி நானே சொல்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு தெரிஞ்சவங்க கூட சொல்லலாம். ஒரு நிமிடம் தாமதிச்சுட்டு அடுத்து என்னோட குரலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கதை என்னன்னா, கார்ல போன ஒரு 3 பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. மேல போறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. எப்படின்னா, கீழே பூமியில உள்ளவங்க என்ன மாதிரி உங்களை நினைச்சு அழுகணும், நீங்க மேல வந்துட்டீங்க, உங்களை என்ன மாதிரி நினைச்சு அழுகணும்னு நீங்க விரும்புறீங்களோ அந்த மாதிரி அங்க நடக்கும் பூலோகத்துல அப்படி சொல்றாங்க. அப்படியே சரி அப்படியா அப்படின்ட்டு முதல் நபர் சொல்றாரு, நானே இறந்து போயிட்டேன், இனிமே அவங்க எப்படி அழுதா எனக்கு என்ன அப்படி சொல்லி ஒரு விரக்தியோட இறந்து போன அந்த துக்கத்தோட சொல்றாரு. 2வது நபர் சொல்றாரு, நான் ரொம்ப நல்லவன்னு பேசிக்கணும், என்னை தவறா யாரும் சொல்லிடக்கூடாது, நல்லவன் சொல்றதுக்கு தான் நான் விருப்பப்படுறேன், என்னை எப்படி வேணா நல்லவன், இவன் ரொம்ப உபகாரி, எல்லா பேருக்கும் நல்லது செய்வான்னு சொல்லி அழணும் அப்படின்னு சொல்றாரு. 3வது நபர் சொல்றாரு, அங்க பாரு, அவரு இன்னும் சாகவே இல்லை, உயிரோட தான் இருக்காரு, பாருங்க பாருங்க எந்திரிக்கிறாரு பாரு அப்படி சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிக்கணும், அப்படி ஒரு கண்ணீர் விடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது அப்படியே நடக்குது. இது ஒரு கதையா வச்சுக்கிட்டா கூட வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கிட்ட இருக்கிற சின்ன அறிவை பயன்படுத்தினாலே இது எல்லாத்தையுமே செஞ்சிடலாம், உயிரோட கூட வந்துடலாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குது. இதுக்கு யாராவது குரல் முயற்சி செஞ்சீங்கன்னா சொல்லுங்க, அதுக்கு பின்னால நான் சொல்றேன். நன்றி. அவைக்கு நன்றி. எல்லோருமே ரொம்ப சிந்திச்சிட்டு இருக்காங்களோ? கலையக்கா நீங்களே சொல்லிடலாங்க. உண்மையா பிரியா சொல்றாங்க ஆமா அப்படின்னு. நன்றி நன்றி. சந்திரன் சார் கூட ஹார்ட் போடுறாரு. ரொம்ப நன்றி. இதுல என்னன்னா, இதுக்கு பொருத்தமான சில குறள்கள், ஒரு 3 குறள் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அறிவுடைமை முதல்ல சொல்றாரு, அறிவு உனக்கு முதல்ல இருக்கணும் அப்படின்னு அறிவுடைமை முழுமையாவே சொல்லுவாரு. அதுல அதிகாரம் 43, அது குறள் எண் 421ல, அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கலாகாரன். அறிவுங்கிறது உங்ககிட்ட வர்ற எந்த அழிவையும் காக்குற கருவி. இது பகைவரே உன்னை அழிக்கணும்னு நினைச்சா கூட அது உன்னை பாதுகாக்கிற பெரிய அரண் அப்படின்னு சொல்றாரு இந்த குறள்ல. அறிவு அவ்வளவு பெருசு அப்படின்னு அறிவை பயன்படுத்து. அந்த மாதிரிதான் அந்த 3வது நபர் அவரோட அறிவை உடனே பயன்படுத்தி இருக்கிறாரு. அடுத்து அதே அறிவுடைமையில 429வது குறள்ல, எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய். அதிர வருவதோர்னா ரொம்ப படு பயங்கரமா வர்ற நோய், நாளையில என்ன நடக்க போகுது அப்படின்னு முன்னாலேயே அறிஞ்சு செயல்படுற ஒருத்தனுக்கு வரவே வராது, நடுங்கிற மாதிரியான துன்பம் வரவே வராதுங்கிறாரு. இவர் என்ன யூகிச்சுட்டாரு, நம்ம இப்ப இந்த மாதிரி ஏதாவது பதில் சொன்னா இறந்துதான் போக போறோம், பின்னால இது நடக்காது, அப்ப சரியா நம்ம உயிரோட வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா பின்னால என்ன நடக்க போகுதுங்கிறத யூகிச்சு அவர் என்ன செஞ்சுட்டாரு, முன்னாலேயே உயிரோடு இருக்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு அழுகணும் அப்படி ஒரு
சொல்ல போட்டு விட்டாரு. அதனால இந்த குறள் சிறப்பா பொருந்துற மாதிரியும் பட்டுச்சு. அதை விட மிகச்சிறப்பா ஒரு குறள், ரொம்ப மேலானதா காலமறிதல்ல சொல்றாரு. அதிகாரம் 49, குறள் எண் 489. எய்தற்கரியது ஏய்ந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். கிடைப்பதற்கு அரிய காலம் ஒண்ணு வாய்க்குது அப்படின்னா அதை உடனே பயன்படுத்திக்கோ. உடனே பயன்படுத்தி நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செஞ்சு முடிச்சிருன்றார். அப்ப எனக்கு மகேந்திரன் சாரோட செயற்கரிய செய் அப்படின்னு சொன்னதுதான் நினைவு வந்தது. ரொம்ப சிறப்பா இந்த குறள், வாய்ப்பை பயன்படுத்தி அவர் ஒரு விஷயத்த கேட்டுட்டாரு, அது நடந்துருச்சு அப்படின்னு இந்த குறள் சிறப்பா பொருந்துற மாதிரி இருந்தது. அவைக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி கலையக்கா, சிறப்பு. அறிவுடைமை, காலம் அறிதல் 2 அதிகாரத்துல இருந்தும் குறள் பொருத்தி கொடுத்திருக்கீங்க. நான் கதையோட முடிவுல தான் என்னால கேட்க முடிஞ்சது. இடையில ஒரு அழைப்பு பொறுத்தருக சிறப்பு. ஆனா எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, காலையில புல்லறிவாண்மையில இருந்து கணேசனையா கொடுத்தாரு, நீங்க இப்ப அறிவுடைமையில இருந்து தரீங்க. இந்த அவையில ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம தொடர்புபடுத்திக்கிட்டே வரணும்னு நினைக்கிறேன். சிறப்பு, நன்றி. நன்றி பூரணி, நன்றி நன்றி. வேற யாருக்கும் கருத்துக்கள்? குறள் இல்லைனாலும் கருத்து இருக்கலாமே. தேவா, மேரிமா, இல்ல, சிந்திக்க வைக்கிறது சிறப்பா இருந்துச்சு கலைச்செல்வி. அந்த கருத்து அந்த சொல்லும் போது நான் கூட தேடின குரல், ஆனா அவங்க பொருத்தி சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அது பேர் தான் கலைன்னு பேர் வச்சிருக்காங்களே என்னமோ தெரியல. பயங்கர கலை, அதாவது சிறப்பா சொல்றாங்க, ரகசியம் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து கதை சொல்லிட்டு அதுக்கு ஏத்த குரல் ஞாபகம் வச்சுக்க முடியுது. நன்றி. ரொம்ப நல்லா இருந்ததுங்கக்கா. நான் வந்து ஊழ்ல போய் தேட ஆரம்பிச்சிட்டேன். அது என்னன்னு தெரியல, எனக்கு அங்கதான் அந்த அதிகாரத்துக்கு போயிட்டேன். சரி, ஆனா நீங்க சொன்னது சிறப்பா இருந்ததுக்கா. நன்றிங்கக்கா. அருமைடா அருமைடா. அறிவை தேடுற விஷயத்த தானே செய்யறோம். ஜாகிர் சார் என்ன செய்வாருன்னா, ஏதாவது ஒரு குறளை சொல்லி அந்த குறளுக்கு இந்த கதையை எப்பவுமே பொருத்துவாரு. இன்னைக்கு அவரையே பேக்கடிக்க வச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தா கூட அருமை அருமை சார். நீங்க கேட்டுட்டு இருந்தது அதற்கான அந்த நம்ம பின்னூட்டம் சொல்லும் போது எப்பவுமே என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த நாளுக்கான உந்துதல் இன்னைக்கே ஆரம்பிச்சிருது. பள்ளிக்கு போனா கூட சில நேரம் சும்மா இருக்க வேண்டிய நேரத்துல கவன சிதறலா வேற ஏதோ பேசாம ஏதாவது கதை தேடலாம், ஏதாவது குறள் தேடலாம் தான் மனசு போகுது. அதுக்கெல்லாம் காரணம் தங்கள் அனைவரின் பின்னூட்டம் தான். நன்றி தேவா, நன்றி ஜெயர் சார். அந்த காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர், அந்த குரலை பொருத்திக்கிட்டு இப்ப சொன்னதுக்கு வச்சுக்கலாம். ஜெயிச்சிடலாம் சார், உலகத்தையே ஜெயிச்சிடலாம், விடுங்க. நன்றி நன்றி, சிறப்பு பகிர்ந்தமைக்கு. தேவா, உங்க பதிவு தர இயலுமா? சரிங்களா? நான் கொடுத்துறேன் பூர்ணி. தொடருங்க. குறள் வணக்கம், தமிழ் வணக்கம். அவை முற்றோதலுக்கான குறள், அதிகாரம் 10, இனிவே குறள், குறள் எண் 99. அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அல்லவை தேய வரம்பெருகு நல்லவை நாடி இனிய சொலின். இன்றைய எனது பதிவு அதிகாரம் 24, புகழ், குறள் எண் 239. வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கைப் பொறுத்த நிலம். வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கைப் பொறுத்த நிலம். புகழ் எனப்படும் உயிரில்லாத வெறும் மனித உடலை சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாக கருதப்படும். புகழ் எனப்படும் உயிரில்லாத வெறும் மனித உடலை சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாக கருதப்படும். குறளின் 240. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்படும். புகழில்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான். அடுத்தது முதுமொழி காஞ்சியில் ஒரு செய்யுள். நேராமல் கற்றது கல்வி அன்று. நேராமல் கற்றது கல்வி அன்று. நெஞ்சுக்குள் நிற்காமல் எவ்வளவு கற்றாலும் எவற்றை கற்றாலும் அவை கல்வி எனும் தகுதியை பெறமாட்டா. கற்றபடி நடத்தலே கல்வியை நெஞ்சுக்குள் நிறுத்துவதாகும். இதற்கொட்டிய குறள், அதிகாரம் 40, கல்வி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமற கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
சிறப்பு தேவ புகழ் அதிகாரத்துல இருந்து கொண்டு வந்து கொடுத்ததுக்கு. எனக்கு அந்த முதுமொழி காஞ்சி செய்யுள் மட்டும் இன்னும் ஒரு முறை தர முடியுங்களா? நேராமல் கற்றது கல்வி அன்று. சிறப்பு, நன்றி நன்றி. நீங்க கொண்டு வந்த இரு குறள்களுக்கான திருக்கவிதை புகழோடு வாழா ஆள்களை புவி செய்ய வேண்டும் ஆள் கலை. புகழோடு வாழா ஆள்களை புவி செய்ய வேண்டும் ஆள் கலை. இல்லை என்றால் பூமியில் வீணாக இடை கூடும் அவர்கள் இருப்பு பூமியின் வளமைக்கு தடை போடும். இல்லை என்றால் பூமியில் வீணாக எடை கூடும் இவர்கள் இருப்பு பூமியின் வளமைக்கு தடை போடும். இரண்டாவது குறளுக்கான 240 குறளுக்கான திருக்கவிதை. பழி அற்றோர் வருவர் உயிர் பெற்றோரோடு புகழ் அற்றோர் எல்லாம் உயிரற்ற கூடு. பழி அற்றோர் வருவர் உயிர் பெற்றரோடு புகழ் அற்றோர் எல்லாம் உயிரற்ற கூடு. நன்றி நன்றி தேவா, சிறப்பு. வணக்கம் செங்குட்டுனையா. கீழே இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு சிறப்பு தேவா. புகழ் இல்லாம என்ன வாழ்க்கை இருக்கு? இறுதியா அதுக்காக தானே ஓடிட்டு இருக்கோம். சிறப்பு 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 தேவா. அக்கா, ஒரே ஒரு சந்தேகம். இந்த வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம், அதாவது புகழ் இல்லாத ஒரு மனுஷனை வந்து இந்த பூமி சுமக்கிறதுனா அது விளைநிலம், விலை இல்லாத நிலம், அப்படி சொல்றாங்களா அர்த்தம்? இல்லடா, புகழ் இல்லாம அந்த மனுஷன் சுமக்கிறதே சுமையாயிருது பூமிக்கு, அப்படி சொல்றாங்க. சரி சரிங்கக்கா, சரிங்க. நன்றிங்கக்கா, நன்றிங்கக்கா. நன்றி கலைக்கா. செங்குட்டுனையா வணக்கம். வணக்கம். என்னுடைய பதிவு கொடுக்கவா? வேற யார் இருக்காங்களா? தொடரலாம் ஐயா, காத்திருக்கிறோம். நன்றி நன்றி. இன்றைய முற்றோதல் குறள் அதிகாரம் 10 இனியவை கூறல். குறள் எண் 96. அல்லவை தேய வரம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லி. அல்லவை தேய வரம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லி. பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். தமிழ் வணக்கம், குறள் வணக்கம். இன்றைய எனது குறள் பதிவு பால் பொருட்பால் இயல் அரசியல் அதிகாரம் செங்கோன்மை. குறள் எண் 542. வானோக்கி வாழும் உலகமெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. வானோக்கி வாழும் உலகமெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்ல ஆட்சி தேவைப்படுகிறது. குன்றக்குடி அடிகளார் ஐயா உரை. வான் மழையை நம்பி உலகமெல்லாம் வாழும், அதுபோல மன்னவன் செங்கோலை நம்பி குடிமக்கள் வாழ்வர். உடல் பாதுகாப்புக்கு மழையும் உயிர் உடைமை பாதுகாப்புக்கு நல்ல ஆட்சியும் தேவை. வானின் மழை இயல்பாக கிடைப்பது போல அரசின் நீதியும் இயல்பாக கிடைத்தல் வேண்டும். வான்மழை பொய்ப்பின் வளம் கெடும், அரசு முறை பெறலின் மக்களின் வாழ்க்கை கெடும். கவிஞர் மருதுபாண்டியன் உரை. உலகமெல்லாம் வாழ்வது வானத்தை நம்பி, அதுபோல மக்கள் வாழ்வது அரசனின் கோல் நோக்கி. திருக்கவிதை. வான் தரும் நீரின்றி பாரில்லை, ஆறில்லை, வேறில்லை. நீரன்றி தேவையும் நிலத்திலே வேறில்லை. மண்ணுலகம் உள்ளது மழையினை நம்பி, அதுபோல் மன்னவன் கோல் நம்பி உள்ளது குடிமக்கள் கும்பி. மீண்டும் ஒரு முறை. வான் தரும் நீரின்றி பாரில்லை, ஆறில்லை, வேறில்லை. நீரன்றி தேவையும் நிலத்திலே வேறில்லை. மண்ணுலகம் உள்ளது மழையினை நம்பி, அதுபோல் மன்னவன் கோல் நம்பி உள்ளது குடிமக்கள் கும்பி. குடிமக்களுக்கு செங்கோன்மை மழை போல இன்றியமையாதது. வாய்ப்பளித்த அவைக்கு நன்றி, வணக்கம். ஐயா, பாடல் நாளைக்கு கொடுக்குறேன். எனக்கு சரியான பாட்டு அமைய மாட்டேங்குது. சரிங்க, நன்றி நன்றி. சிறப்பு. செங்கோன்மையில செங்கோன்மைக்கு ஏதாவது பாடல் தெரிஞ்சுன்னா எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் பயிற்சி பண்ணிட்டு பாடி. அவையில இருக்கவங்க இது கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. எல்லோரும் சேட்லயோ இல்லை
நம்ம குழுவுலயே பகிருங்க. பாடல் இது சம்பந்தமா தெரிந்ததுன்னா. சிறப்புங்கய்யா. செங்கோன்மை. கடைசியா நீங்க சொன்ன அந்த 2 அந்த சொற்கள் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. மழையும் செங்கோன்மையும் இணைச்சு சொன்னது சிறப்பு. என்னுடைய குரல் பதிவுக்கு போறேன். அவையோருக்கு வணக்கம், தமிழ் வணக்கம், குரல் வணக்கம். இன்றைய அவையின் முற்றோதல் குரல் அதிகாரம் 10 இனியவை கூறல். குரல் எண் 96. அல்லவை தேய வரம் பெருகு நல்லவை நாடி இனிய சொலி. அல்லவை தேய வரம் பெருகு நல்லவை நாடி இனிய சொலி. இதற்கான பொருள் முன்னமே கொடுத்திருக்காங்க. நம்ம இன்றைய என்னுடைய குரல் பதிவு அதிகாரம் ஆ அறுத்தல். குரல் எண் 361. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து. இதற்கான பொருள் அவா எனப்படுவது எல்லா உயிர்களுக்கும் எல்லா காலத்திலும் தவறாமல் வரும் பிறவித் துன்பத்தை கொடுக்கும் வித்து. இது எப்படி தோணுதுன்னா, ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு புத்தரோட கூற்று மாதிரியே படுது. மருது அவர்களுடைய திருக்கவிதை எல்லா உயிர்க்கும் எல்லா பொழுதும் அளவிலா துயர்தரும் ஆசை அதில் அகப்படும் மனம் பெறும் அவத்திடம் பூசை. எல்லா உயிர்க்கும் எல்லா பொழுதும் அளவிலா துயர்தரும் ஆசை அதில் அகப்படும் மனம் பெறும் அவத்திடம் பூசை. ஆசை இருந்தா துன்பம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா புகழ் இருந்தா இகழ் இருக்கு. இரவு பகல் இது ஒண்ணு கூட ஒண்ணு பொருத்தி வர மாதிரியே தான் இருக்கு. ஆனா ஆசை அளவு கடந்து போகக்குள்ள மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கு. சிறப்பு. நன்றி. வேறு யாருக்கும் கருத்துக்கள்? ஏதாவது அவா ஏற்பட்டு அதனால துன்பம் இருந்ததுன்னா சின்னதா இருந்தாலும் சரி சொல்லலாம், பகிர்ந்துக்கலாம் அவையில. கீழே வந்து தேவிகா, சாந்தினி கீழே இருக்கவங்களும் மேல வந்து பதிவு தரலாங்க. சுதாகர், பிரபு, இசைமணி மாலை, விஜய், அக்னி வாங்க. பூரணி நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? அவா அறுத்தலுக்கு என்ன சொன்னீங்க? அவா அறுத்தலுக்கு வந்து அதாவது அதீத ஆசை வந்து நமக்கு வீழ்ச்சியை கொடுக்கும்னு சொன்னீங்க. கடைசியா சொல்லக்குள்ள சொல்லுங்க. அதிகமான அவா. ஐயா இருக்கீங்களா? நம்ம ஓதுதல் போலாங்களா? இல்ல, நான் ஊர்ல இல்லம்மா. நான் வந்து என்கிட்ட புக் இல்ல, எதுவும் இல்ல. நான் வந்து டிராவல்ல இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன். ஓ சரி சரிங்க. சரி, நன்றி. வேற கேள்வியும் உங்களுக்கு கேள்வியும் எடுக்க முடியாது. ஒரு நிமிடம். கேள்வி வேணா எடுக்கலாம், கேள்வி வேணா கேட்கலாம். கேளுங்க. கேள்வி கேட்கலாங்க, கேளுங்க. அப்படியா? சரி, கேள்வி கேட்கவா? ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 2-3 நிறைய ஒரு 3 கேள்வி நான் கேட்கிறேன். கேள்வி கேட்கறது வந்து ஒரு நிமிஷம் எடுத்துட்டேன். இந்த முதல் கேள்வி, இடு என்று வேலோடு நிற்கும் அரசன் எவர்க்கு ஒப்பாவான்? இது ஏற்கனவே கேட்ட கேள்விதான். இடு என்று வேலோடு நிற்கும் அரசன், எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசன் எவர்க்கு ஒப்பாவான் அப்படின்னு செங்கோன்மை அதிகாரத்து கொடுங்கோன்மை அதிகாரத்துல சொல்றாரு. வரி வசூலிக்கிற அரசன் அது பொருள்படும். ஆனா கொள்ளையடிக்கிறவனுக்கு, திருடருக்கு ஒப்பாவான். வழிப்பறி கல்வனுக்கு ஒப்பாவான்னு திருக்குறள் சொல்லுது. அதாவது வேலோடு நின்றான் 552 ஐயா. ஒரே ஒரு நிமிடம். எனக்கு நம்பர் தெரியாது. இல்ல, நான் குறள் சொல்றேன். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. அதுங்களா? சிறப்பு சிறப்பு. அதுதான். அதாவது மிக்க அதாவது பொருளை விரும்பி வாங்கும் மன்னன் வழிப்பறி கல்வனுக்கு ஒப்பாவான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வெறு வந்து செய்யாமையில ஒரு கேள்வி,
எத்தகைய அரசனது செல்வம் எவருக்கும் பயனளிக்காது. அது எந்த பயனும் இல்லை. அதனால எத்தகைய அரசனது செல்வம் எவருக்கும் பயனளித்தல் இல்லை. அருஞ்செவ்வி அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க, அது வருங்களா? அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம். சரிதான், கரெக்ட் தான். பொருள் சொல்லுங்க. சிறப்பு. பொருள் தன்னை காண வருவோருக்கு நேரம் தருவதில் இழுத்தடிப்பும் கண்டால் முகக்கடுப்பும் உடையவரின் பெருஞ்செல்வம் பூதத்தால் கை கொள்ளப்பட்டது போன்றதாகும். யாருக்கும் பலன் அளிக்காது. சிறப்பு. வெறும் அதுதான். யாரும் எளிதில் கலைஞர் அவர்களுடைய உரை யாரும் எளிதில் காண முடியாதவனாக கடுகடுத்த முகத்துடன் இருப்பவனிடம் குவிந்துள்ள பெரும் செல்வம் பேய் தோற்றம் எனப்படும் அஞ்சத்தகும் தோற்றமே ஆகும். இன்னைக்கு நான் 2 கண்டுபிடிச்சிட்டேன். சிறப்பு சிறப்பு, கை தட்டிக்கலாம். அதுக்கு அடுத்து கடைசி இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எவரை அடைந்த துன்பம் துன்பப்படும்? யார அடைஞ்ச துன்பம், அந்த துன்பம் துன்பப்படும் சொல்றாரு. ஊக்கமுடையவனோட துன்பமா ஜாகிர் சார்? இடுக்கன் அழியாமையில் இருக்கு. அப்துல் கலாம் கூட பிடிச்ச குரல், இருங்க சொல்றேன். அது வேற, அந்த குரல் வேற. ஐயா இது வருங்களா? அடுக்கி வரினும் அழிவினால் அழிவிலான் எடுக்கப்படும். அதுவா? இல்ல, இடும்பைக்கு இல்ல. மடுத்தவாய் எல்லாம் பகடனான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. இடுக்கண் அழியாமையில் இருக்கு. தொழில் செய்ய வல்லவனை, அவன் செய்யக்கூடிய செயல்கள்ல வல்லவனை அடைந்த துன்பம் ஆனது தானே துன்பப்படுமா. ஒருத்தன் அவனுடைய கடமையே கண்ணா இருக்கான்னு வைங்க, அது இந்த குரல் இடுக்கண் அழியாமையில் இருக்கு. அதுக்கான பொருளை சொல்லுங்க பாப்போம் யாராவது. மடுத்தவாய் எல்லாம் பகடனான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. தடங்கள் நிறைந்த கரடு முரடான பாதையில் பெரும் பாரத்தை எருது இழுத்து கொண்டு போவது போல விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் துன்பங்களுக்கு முடிவு ஏற்பட்டு வெற்றி கிட்டும். ஆமா, அது துன்பமே துன்பப்படும். ஊக்கமுடையவர்களோட சரிதானே இல்லையா? இருக்கலாம், நீங்க வேற குரல் கூட இதுக்கு பொருந்தும். பட் இந்த அதிகாரத்துலதான் நான் எடுத்து வச்சிருக்கேன். கடைசியா ஒரு கேள்வி. அமைச்சர் எவைகளை ஆராய்ந்து செயல் புரிதல் வேண்டும்? ஒரு அமைச்சரா இருந்தா அவர் எதெல்லாம் ஆராய்ஞ்சு செயல் புரிய வேண்டும் அப்படின்னு அமைச்சு அதிகாரத்துல வருது. பிரித்தலும் பேணி கொள்ளலும் அந்த குரலாங்கய்யா நீங்க. பிரிந்தார் பொறுத்தலும் வல்லதமைச்சு. ஐயா கல்வியும் காரணம், அதாவது ஒரு நிமிடம் கருவியும் செய்கையும் மாண்டதமைச்சு. உரிய கருவி, உற்ற காலம், ஆற்றும் வகை, ஆற்றிடும் பணி ஆகியவற்றை ஆய்ந்தறிந்து செயல்படுவனே சிறந்த அமைச்சர். சரி சரி, இன்னொரு குரலும் பொருந்தும். செயற்கை அறிந்து கடைந்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். நீதி நூலும் உலக இயற்கை அறிந்த செயல் புரிதல் வேண்டும். நீதி நூலுக்கும், அதாவது நீதி நூலையும் படிக்கணும், உலக இயற்கைக்கும் தக்கவாறு செயல் புரிதல் தான் அமைச்சரனுடைய செயலா இருக்கணும். அமைச்சர் எவைகளை ஆராய்ந்து செயல் புரிதல் வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த குரல் பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். குரல் எண் தெரியல, செயற்கை அறிந்த அந்த அமைச்சு அதிகாரத்துல தான் இருக்கு. 637 அவங்க கொடுத்தது முதல் குரல். தேவா கொடுத்தது அதே அதிகாரத்துல முதல் குரல் கொடுத்தாங்க. நீங்க கொடுத்தது 637. சந்திரன் எதை சொல்லுவீங்க? நன்றி நன்றி. இல்ல இந்த குரல் என்னதான் சொல்ல வந்தேன், நானும் அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். நன்றி நன்றி. பதிவு கொடுத்தாங்களா? இப்பதாங்க ஐயா வந்தாங்க. வணக்கம் ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா. ஜாகிர் சார் சிறப்பு அருமை. வினாக்கள் வினவும் போதுதான் அவை பரபரன்னு அறிவை பெருசாக்கி தேடி
முட்டி மோதி இன்னைக்கெல்லாம் பூரணி 2, 3 அடிச்சு விட்டாங்க பாருங்க. அருமையா இருந்தது பூரணி, அருமை அருமை. சிறப்பு சிறப்பு. அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. குரல் பதிவு கொடுக்கட்டுமா, வேற யாராவது கொடுக்க வேண்டியிருக்குமா தோழர்? ஐயா வணக்கம். ஒரு நிமிடம். இவரு செங்குட்டுவன் சார் ஒரு குரல் சொன்னார் இல்லையா, கோணோக்கி வாழும் குடி போல இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு 4000 திவ்ய பிரபந்தத்துல ஒரு பாட்டு இருக்கு, குலசேகர ஆழ்வாரோட பாட்டு. மீனோக்கும் நீள்வயல் சுல் வித்துவ கோட்டம்மா என் பானோக்கா யாகிலும் முன் பற்றல்லால் பற்றில்லேன் தானோக்கா தெத்துயரம் செய்திடும் தார்வேந்தன் கோணோக்கி வாழும் குடி போன்று இருந்தேனே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பாடியிருக்காரு. நீ எவ்வளவுதான் துயரம் செஞ்சா கூட மக்கள் அவனை விட்டு போறதில்ல, அவனோட குடியில இருந்துதான் வாழ்வாங்க. அது மாதிரிதான் நானும் உன்னோட பாதத்தை உன் கூடயே இருப்பேன், எவ்வளவு நீ சிரமம் கொடுத்தாலும் அருளையே தரலைனாலும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுற மாதிரி ஒரு பாடல் 4000 திவ்ய பிரபந்தத்துல இருந்தது. அது உடனே சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் சொன்னேன். நன்றி நன்றி. சிறப்பு கலைக்கா, நன்றி கொண்டு வந்ததுக்கு. நீங்க அதுலயுமே அந்த சொல்லு அப்படியே பயன்படுத்தப்பட்டிருக்கு. நன்றி. பாலகிருஷ்ணன் ஐயா, உங்க பதிவுக்கு போலாங்க ஐயா. இன்றைய முற்றோதல் குரல் இனிவை குரல் 10வது அதிகாரத்துல 96வது பாடல். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். இதோடைய அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த அசல் நல்லவை தேய வரம்பெருகு நல்லவை நாடி இனிய சொல்லின், அந்த முழுமையான அந்த அவர் எழுதின அந்த குரல் அப்படி இருக்கு. இதனுடைய சொல் விளக்கம், நல்லவை நாடி இனிய சொலின், சொற்கள் இனியவாய் இருத்தலோடு நலன் விளைப்பன வாகும் இருக்கும் வண்ணம் தேர்ந்தெடுத்து சொல்ல முடியுமாயின். சொற்கள் இனியவாய் இருத்தலோடு நலன் விளைப்பனவாகவும் இருக்கும் வண்ணம் தேர்ந்தெடுத்து சொல்ல முடியுமாயின் அல்லவை தேய அறம்பெருகும். அறம்பெருகுதலால் அஃது அல்லாதவை தேயும். மரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது விளக்கம் எப்படி கொடுக்காருன்னா, அறம் அல்லாதவற்றை யாரும் அறம் அல்லாதவற்றை யாரும் அழிக்க வேண்டாம். அறம் பெருக பெருக அவை தாமே தேய்ந்து மாயும் என்று இன்னும் நயம் கண்டு இன்புறுக அப்படிங்கிறாப்புல. இதனுடைய கருத்து, நலம் விளைப்பனாகவும் இனியனாகவும் உள்ள இந்த சொற்களை ஆராய்ந்து சொன்னால் மரம் தேயும் அறம் வளரும் அப்படிங்கறத சொல்றாரு. நல்ல அருமையான குரல். என்னுடைய இன்றைய குரல் பதிவு கொடுங்கோன்மையில 2வது குரல், அதாவது 552. வேலோடு நின்றான் இரவு வென்றதுவும் போலும் கோலோடு நின்றான் இரவு. அதாவது வேலோடு நின்றான் நெடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இத சொல் விளக்கம் எப்படி சொல்றாருன்னா, கோலோடு நின்றான், ஆள்பவன் இரவு குடிகளிடம் பொருள் வேண்டல். வேலோடு நின்றான், வேரோடு வந்துள்ள கள்வன் இடு என்றது போலும் உடையானிடம் உன் பொருளை தா என்று வேண்டுதல் போன்றது. அதாவது விளக்கமாக சொல்றது, இரவு வரி என்று, இரவுன்னா இறந்து, வரி என்று தராவிடின் என்னாகும் என்பதை வேல் உணர்த்தும். கொடுங்கோலிடமுள்ள ஆட்சி கள்வன் கைவேல் போன்றது அப்படிங்கிறத சொல்றாரு. அவனுடைய வேல் அந்த வரிகளை கொடுக்காட்டா அந்த கொடுங்கோலனுடைய வேல் அது உணர்த்தும், அது கொடுங்கோன்மை செய்யும், அது பிடித்து ஜெயிலுக்குள்ள போடும், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. அப்போ இது ஆழ்வோர் கருத்து, தம் குடிகளிடம் பொருள் வேண்டல் வழிப்பறி கொள்ளையன் தன் வேலை காட்டி வழிபோக்கரிடம் பொருள் வேண்டல் போன்றது, அதை போன்றது அப்படிங்கிறாப்புல. ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரனுக்கு அந்த இணையாக அதை நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. ஒரு கொள்ளைக்காரன் ஒரு டெஸ்பரேடோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு.
அதுல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வரிகளை போடுறதை தான், வேற மற்ற விஷயங்களை சொல்றதை விட வரிகளை போடுவதைத்தான் முக்கியமான செய்தியாக ஒரு கொடுங்கோன்மைக்கு உதாரணமாக திருவள்ளுவர் சொல்றாரு. இப்ப எப்படி பாத்தீங்கன்னா சோத்துக்கு வரி போடுறது, சாதாரணமா ஹோட்டல்ல சாப்பிட்டா வரி போடுறது, அல்லது செத்தா சுடுகாட்டுக்கு போனா அங்க வரி போடுறது, வாகனங்கள்ல ரயில் மேடைக்கு போனா ரயில் டிக்கெட்டுக்கு வரி போடுறது, டாய்லெட்டுக்கு பப்ளிக் உடைய டாய்லெட்டுக்கு போனா அதுக்கு வரி போடுறது, இப்படியாக ஒரு கொடுங்கோன்மை அரசு எதுக்கெல்லாம் முடியுமோ அந்தந்த வழிகளிலெல்லாம், அதாவது ஒரு டீ குடிக்க போறதாக நாம் இருந்தால் கூட அதுல உள்ள அந்த ஜீனிக்கு வரி, சர்க்கரைக்கு வரி, அதுக்கப்புறம் அதற்கு போடுற அந்த கேஸுக்கு வரி, அதுக்கப்புறம் அதற்கு போடுற நம்ம என்ன சொல்றது அந்த ஹோட்டல் அந்த விஷயங்களுக்கான வரி, அதுல காப்பி தூளுக்கு வரி, இப்படி ஒவ்வொன்றுலயும் போடும் பொழுது கடைசியில அந்த டீ குடிக்கிறதுக்கான அந்த 15 அந்த ரூபாயிலையும் வரின்னு போடும் பொழுது அந்த அரசு ஒரு கொள்ளைக்காரனுக்கு இணையான ஒரு அரசாக இருப்பது என்பதை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அது அப்ப நம்ம கொள்ளைக்கார அரசுன்னு ஒரு அரசை இப்படி கூடுறதுல தவறு இல்லை அவளுக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்க கருத்து தோழர். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, சிறப்பான விளக்கம். நன்றி. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் எந்த பக்கம் திரும்பினாலும் வரி வரி வரியை தவிர வேறில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கொடுங்கோன்மை அதிகாரத்துல இருந்து 552வது குறள் நீங்க கொடுத்தீங்க. மருது அவர்களுடைய திருக்கவிதை பார்க்கலாம். இரவு வரும் கள்வனும் இரவு வரும் மன்னனும் கேட்பது ஒன்றே வேற்றுமை ஒன்றே. இரவு வரும் கள்வனும் இரவு வரும் மன்னனும் கேட்பது ஒன்றே வேற்றுமை ஒன்றே. அல்லில் பொருளை கொள்பவன் கையில் வேல் இருக்கும், அரசன் என்று சொல்பவன் கையில் கோல் இருக்கும். அல்லில் பொருளை கொள்பவன் கையில் வேல் இருக்கும், அரசன் என்று சொல்பவன் கையில் கோல் இருக்கும். அல்லுன்றது இங்க இரவு குறிக்கிறது. சிறப்பான குறள். இன்னைக்கு எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம அறிவை உண்மையா வளர்த்துக்கணும். அதுக்கு நம்ம அறிவை வளர்த்துக்கணும்னா கல்வியும் தேவை. இனியவை கூறல், நம்முடைய முற்றோதல் குறள் அது சொல்றது. அதுக்கடுத்து கொண்டு வந்த அதிகாரங்கள் புல்லறிவாண்மை, கல்லுண்மாமை, நாடு, பிறனில் விழையாமை, புகழ், செங்கோன்மை, கொடுங்கோன்மை எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புபடுத்தி பார்க்கத்தான் சொல்லுது. சிறப்புங்க ஐயா. ஆனா இது எல்லாத்துக்கும் அடிப்படையா நமக்கு கல்வி வேணும். கல்வியும் கேள்வி அறிவோட வளரணும்னு நான் நினைக்கிறேன். சிறப்பு, நன்றி. வேற யாருக்கும் கருத்துகள்? ஒரு செய்தி புரணி நீங்க சொன்னீங்களா தோழியர்? அதாவது கல்வி அதோட சேர்ந்து கேள்வி அறிவோட சேர்ந்து அதோட சேர்ந்து அதாவது என்ன சொல்றது, அது ஒரு குறள் கூட உண்டு, எனக்கு அதை மறந்துட்டேன். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார்னு அவர் சொல்றாரு. அது போல இன்றைக்கு உலகத்தோடு ஒட்ட உலகல்னு நாம என்ன சொல்றோம்னா, உலகத்துல உள்ள சாதாரண மக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அவர்களோட ஒட்ட ஒழுகல். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னா அந்த கூட்டம் ஒரு நிறைய மது குடிக்காங்கன்னா அதோட ஒட்ட ஒழுகல் அல்ல, சான்றோர்கள், ஆன்றோர்கள் இவர்களோட ஒட்ட ஒழுகல். அதான் அந்த உலகம்னு சொல்றதே கூட அப்படி சொல்றாங்க. கல்வியோட சேர்ந்து நீங்க சொன்ன அந்த கேள்வி அறிவு, சான்றோர்களுடைய கேள்வி அறிவு, சான்றோர்களுடைய அந்த பழக்கம் வழக்கம் மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து கல்வியோட சேர்ந்தாதான் அது நமக்கு பயனுள்ளது. வெறும் கல்வி என்பது இன்றைய தினம் பார்க்கிறோம், பெரிய பெரிய கல்வியாளர்கள் எல்லாம் எதுவும் அங்க நமக்கு புண்ணியம் இல்லாதவர்களாக, தேவையற்றவர்களாக இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா, சிறப்பான குரல் பதிவு. பூரணி, ரொம்ப அழகா நீங்க அதை தொகுத்து சேர்த்து சொன்னீங்க. அதுதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். முதல் குரல் பதிவுல இருந்து எப்படி நம்ம இணைச்சு எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறது. நன்றி. என்னோட குரல் பதிவு கொடுத்துட்டுமா? தொடர் ஒரு நிமிஷம். ஆமா, அதாவது நான் இன்னைக்கு நான் கொடுத்த பதிவு கூட இன்னைக்கு நாடுங்கிற அதிகாரத்துல 3வது குறள்.
733. அதுல கூட வரி, அதாவது ஒரு நாடுங்கிறது எப்படி இருக்கணும்னு சொன்னா, எவ்வளவுதான் கூடுதலாக வரக்கூடிய மக்களுக்கு ஏற்றவாறு அந்த செலவினத்தை ஈடுகட்டுறதுக்காக வரி போடப்படுகிறதோ, அந்த வரியை மகிழ்ச்சியாக கொடுக்கிற அளவுக்கு வளமாக மக்களை வச்சிருக்கிறது தான் ஒரு சிறந்த நாடுன்னு சொல்றாரு. ஒரு நாட்டோட சிறப்பு அதுதான். எவ்வளவு வரி போட்டாலும் எங்களுக்கு அதனால பிரச்சனை இல்லை, நாங்க கட்டிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் வளமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நாடை தான் வள்ளுவர் நாடுன்னு உருவப்படுத்தி சொல்றாரு. ஆனா பாலகிருஷ்ணன் கொடுத்ததுல அது ரொம்ப வறட்சி, அந்த அந்த ஆட்சி சரியில்லாதனால ரொம்ப வறுமையில வாடக்கூடிய ஒரு நாடு. அதனாலதான் மக்களுக்கு வரி போடும்போது மக்கள் ரொம்ப கசைக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு கிடைக்குது. ரெண்டுக்கும் எவ்வளவு வேறுபாடு. ஒரே திருவள்ளுவர் தான் எழுதிருக்கு, இப்படியும் எழுதுறாரு அப்படியும் கொடுத்திருக்காரு பாருங்க. அது சிறப்பான ஒரு இதுதான். இன்னைக்குதான் நானும் கொடுத்தேன், தோழரும் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. அது இல்லாம தோழர் பூரணி கொடுத்த மாதிரி எல்லாமே இன்னைக்கு ஒன்னோட ஒண்ணு தொடக்கத்துல இருந்தே தோழர் கணேசன் கொடுத்த குரல்ல இருந்து சிறப்பா அமைஞ்சிட்டு வருது. நன்றி பெரியம்மா. நீங்க சொல்லும் போது நான் அதை நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுடைய நீங்க நாட்டுல ஒருத்தர் கூட வறுமை இல்லாம மகிழ்ச்சியா வரி கட்டுறது அப்படிங்கிறது, அதை நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? அது நடைமுறையில இருக்கா அப்படிங்கறத விட நம்ம ஒரு கற்பனைக்கு கொண்டு போனா ஒரு ஒரு திரைப்படம் பாக்குற மாதிரி எவ்வளவு சிறப்பா இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. அதை அப்ப சொல்ல முடியல. நன்றி. நான் என்னோட குரல் பதிவு கொடுக்குறேன். இன்றைக்கு அவையினுடைய முற்றோதல் குரல், அதிகாரம் 10, இனியவை கூறல், குரல் எண் 96. அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். இதற்கான உண்மை ஒரு அல்லவை தேய வரம்பெருகு நல்லவை நாடி இனிய சொலின். அல்லவை தேய வரம்பெருகு நல்லவை நாடி இனிய சொலின். குரல் வணக்கம். தமிழ் வணக்கம். அதிகாரம் 30, வாய்மை, குரல் எண் 295. மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. இதற்கு நாவலர் அவருடைய பொருள் என்னன்னா, ஒருவன் மனதார உண்மையை சொல்வானாயின் அவன் அறச்செயலையும் தவச் செயலையும் ஒருங்கே செய்வோரை காட்டிலும் மிகவும் சிறந்தவனாகவே கருதப்படுவான். என்ன அழகான திருக்குறள் இல்லையா? நம்ம உண்மை மனதளவுல உண்மை பேசினா போதும், தவமும் தானமும் செய்யலாம் தேவையில்லை. அப்படி செய்யறவங்களை விட சிறந்தவர் வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ மனதளவுல உண்மை பேசினாலும் நமக்கு போதும். அது மற்றவங்க ஏத்துக்கிறாங்களா இல்லையா, அது எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற சிந்தனைக்கெல்லாம் போக வேண்டியது இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதற்கான மருதுபாண்டியன் அவருடைய திருக்கவிதை. உண்மையே இருக்கும் சொல்லினும் உள்ளிலும் அத்தகு ஆள்முன் நீளும் கையும் வீழும் தவம் நோர்க்கும் நெஞ்சும் தோற்கும். உண்மையே இருக்கும் சொல்லிலும் உள்ளிலும் அத்தகு ஆள்முன் நீளும் கையும் வீழும் தவம் நோர்க்கும் நெஞ்சும் தோற்கும். இன்றைக்கு நேரம் இருக்கிறதுனால இந்த பதிவு கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கொடுக்குறேன், இல்லைன்னா இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு தரேன். ஏன்னா திருக்குறள் களஞ்சியத்துல இருந்து பேராசிரியர் டாக்டர் அரங்க ராமலிங்கம் அவர்கள் தொகுத்த பதிவுல இருந்து திருவள்ளுவர் கவி பேரரசு வைரமுத்து அவருடைய பதிவு முழுவதுமா கொடுக்க முடியுமான்னு தெரியல. முடிந்த அளவுக்கு இதை கொடுக்குறேன் நான். வேற பதிவுகள் இருக்கான்னு பாக்குற வரைக்கும் இன்றைக்கு இதை உரைநடைய அவருடைய உரைநடையில அப்படியே படிக்கிறேன். திருக்குறளை எழுதப் போகும் காலை என் உணர்ச்சிகளை தள்ளி தாழிட்டுக் கொள்வதே தக்கதென்று தோன்றுகிறது. ஞானத்தகப்பன் திருவள்ளுவர் மீது நான் கொண்டிருக்கும் மதிப்போ வியப்போ களிப்போ காதலோ இக்கட்டுரையின் வாக்கியங்களுக்கிடையே வழித்துவிடக் கூடாது என்பதில் கவனமாயிருக்கிறேன். பண்களுக்கு தேவையான மூச்சை மட்டும் புல்லாங்குழலுக்குள் பொசிவது போல மொழியின் சத்தியம் அனுமதிக்கும் உணர்ச்சிகளை கொட்டி மட்டும் இக்கட்டுரையை காட்டி அமைக்கிறேன். மனித நாகரிகத்தில் நிலைத்து நிற்கும் 10 நூல்களுள் திருக்குறளும் ஒன்று என்று சொல்வதற்கு நான் தமிழன் என்பது ஒரு தடையாக இருக்காது. ஆனால் ஏனைய மெய்நூல்களும் அறநூல்களும் காலங்கடந்து கரையேறி வந்ததற்கும் 2000 ஆண்டுகளை எதிர்நீச்சலிட்டு திருக்குறள் இன்னும் உயர்தனி சிறப்போடு ஓங்கி நிற்பதற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. உலகத்தின் மெய்நூல்கள் பலவற்றை அரசு மதம் என்ற தங்கத் தூண்கள் தாங்கி பிடித்தன. கிரேக்க ரோமானிய மெய்நூல்களை உள்வாங்கித்தான் ஐரோப்பிய சட்டங்களும் அமெரிக்க சட்டங்களும் இயற்றப்பட்டன.
விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டின் சாரம்தான் யூதர்களின் சட்டம். கன்பூசியஸின் சமயவெளி சிந்தனைகளைத்தான் சீனாவின் ஹான் அரச மரபு அரச சமயமாக்கி அழகு பார்த்தது. திருக்குரானில் சொல்லப்பட்ட பல திருவசனங்களை இஸ்லாம் சட்ட வடிவாக்கி வாழ்வியலாக்க வழி செய்தது. பௌத்தத்தின் சில கூறுகளை அசோகர் அரசு அரசாணை செய்தது. அர்த்த சாஸ்திரம், மனுஸ்மிருதி இரண்டின் அடிப்படைகளையும் இந்துஸ்தானம் தன் ஆதிநாள் சட்டமாக அமைத்துக் கொண்டது. இப்படி எல்லா மெய்நூல்களையும் அரசர்களும் அரசுகளும் ஆதரிக்க திருக்குறள் என்ற ஞான பணுவல் மட்டும் தங்குவதற்கு தளம் இல்லாமலும் தாங்குவதற்கு தோள்கள் இல்லாமலும் வளிமண்டலத்தில் அலையும் ஒரு பனையோலையாய் காலமெல்லாம் மிதந்து திரிந்தது. திருக்குறள் ஓர் அனாதை அறிவு, தமிழர்களால் தள்ளி வைக்கப்பட்ட தங்கம், பல அரசர்கள் காணாமற் தொலைத்த கருவூலம், வேள்வி புகை கண்மூடியதால் காணப்படாத ஞான திருவோலை. திருக்குறளை தூக்கி சுமக்க மதங்களின் பிடங்கள் இல்லை, அரசுகளின் பல்லக்குகள் இல்லை. திருக்குறள் பேசப்பட்ட நிலப்பரப்புக்கே தமிழ்நாடு என்ற பெயர் இல்லை, வாழ்முனையில் நீட்டிக்கப்பட்ட நெடுந்தேசம் இல்லை. திருக்குறள் எழுதப்பட்ட இனம் உலக மக்கட்பரப்பில் பேரினத் தொகுதி இல்லை. சத்தியத்தின் சார்பை மட்டுமே நம்பி ஒரு நூல் உலக அறிவின் உயரத்தில் ஓர் ஆதி இனத்தின் அடையாளமாக திகழ்கிறதென்றால் அது எங்கள் முப்பால் ஆசான் வள்ளுவரின் மூளைச்சாராய் விளங்கும் திருக்குறள் மட்டும்தான். இது எதையும் சார்ந்த நூலும் இல்லை, ஏதோ ஒரு மொழியின் சார்பு நூலும் இல்லை. பரிமேலழகர், நச்சினார்க்கினியர், அழகிய மணவாள முனிகள் போன்ற இடைக்காலத்து உரை ஆசிரியர்களும் சில மதாசாரியர்களும் வடமொழியின் நிழல்தான் திருக்குறள் என்று நிறுவி போந்தனர். தத்தம் அறிவாற்றலுக்கும் வடமொழியே மூலம் என்று சொல்வதன் மூலம் தம் கல்வித் தகுதியை, புலமை புடைப்பை நிறுவிக்கொள்ள முயன்றனர். ஆனால் திருக்குறள் வடமொழியின் வழிநூல் அன்று. தர்மார்த்த காம மோட்சம், அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு என்பதே வடமொழி நிரல் நிறை. ஆனால் அறம், பொருள், இன்பம் என்பதே தமிழர் தம் வழிமுறை. வீடு என்பது பொருள், இன்பம் கண்ணுக்குத் தெரிந்த மண்ணியல். ஆனால் வீடு என்பது கண்ணுக்குத் தோன்றாத விண்ணியல். இன்பமும் துன்பமும் அகமும் புறமும் பிறப்பும் இறப்பும் மண்ணியல் காணும் மனிதர்க்கே உரியன. வீடு என்பது கண்ணுக்கு சிக்காத கை கெட்டாத ஒரு கருத்தாக்கம். அதனால்தான் திருவள்ளுவர் வீடு என்ற இல்லாத வழி ஏகாமல் இன்பம் என்ற இயலும் வழியோடு நிறுத்தி கொண்டார். அறம், பொருள், இன்பம், வீடடைதல், நூற்பயனே என்ற நன்னூலை பிற்காலத்து இடைச்சர்கள் என்று கருதலாம். ஆனால் இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்பொடு புணர்ந்த ஐந்தினை, இது தொல்காப்பியம். இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்பொடு புணர்ந்த ஐந்தினை என்று தொல்காப்பியனார் முன்னெடுத்தோதும் முப்பொருள் தான் தமிழர் வழக்கு. அதுதான் அவர் வழிவந்த வள்ளுவர் இலக்கு. எனவே முப்பொருள் என்பது தமிழர்களின் தனி மரபென்றே பெறப்படும். ஒரு திருடன், ஒரு பிச்சைக்காரன், ஒரு கொலைகாரன், ஒரு விலைமகள் என்ற நான்கினம் கழிந்த ஒரு சமூகம்தான் மனித குலம். நீண்ட நாள் கண்டு வரும் நெடுங்கனவு அந்த மாசற்ற உலகை ஒரு தனி மனிதராக உலகுக்கு ஓதிக் காட்டியவர் திருவள்ளுவர். இது பெரிய பதிவு, இதோடு நிறைவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. யார் எழுதினது? வைரமுத்து அவர்கள் எழுதின திருவள்ளுவர் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்த இது பெரிய பகுதிங்க. கேக்குதுங்களாங்க ஐயா? வைரமுத்து கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதின. கேக்கலையா நான் பேசுனது? கேக்குது பிரியா, தெளிவா இருக்குங்க ஐயா. ஓ, நான் நல்ல வேலை இவ்வளவு படிச்சது கேட்கலையோன்னு நினைச்சேன். ஐயா பேசுறது கேக்குறீங்களா? கவி பேரரசு இது இன்னும் பெருசா போயிட்டே இருக்கு. இது தொடர்ச்சி கூட நாளைக்கு தொடரலாம்னு நினைக்கிறேன். இல்ல, அதுல ஒரே செய்திமா, கவி பேரரசர் வைரமுத்து எழுதினதோ இது? ஆமாங்க ஐயா, ஆமாங்க. அதுல நீங்க படிக்கும் பொழுது ஒரு செய்தி ஒண்ணு ஆரம்பத்துல கொஞ்சம் முதல்லயே நான் இடையில புகுந்து பேச வேண்டாம்னு நினைச்சேன். அந்த என்ன சொல்றது, மனசாஸ்திரம், அந்த அர்த்த சாஸ்திரமா அத பின்பற்றி ஒவ்வொன்றை பின்பற்றியும் ஒவ்வொரு சட்டங்களும் போது இந்த மனுவை பின்பற்றி எந்த சட்டம் வந்திருக்கு, எதுங்கன்னு சொல்லி இருக்காது.
இந்துஸ்தானம்னு சொன்ன மாதிரி எனக்கு ஆமா ஆமா, அதுல அப்படிதான் போட்டிருக்கீங்க. இந்துஸ்தானம் தன் ஆதிநாள் சட்டமாக அமைத்துக் கொண்டது மனுஸ்மிருதின்னு இந்துஸ்தானம்னா இது நிச்சயமா நம்ம நாடு இல்ல, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அது இல்லை, அப்படித்தானே? அது இப்போ அதான் இந்துஸ்தானம் அப்படிங்கிறது அந்த பேரளவுல இது பெரிய தலைப்பு அப்படின்னு நினைக்கிறேன். இந்துக்கள், இந்து அப்படிங்கிற சொல் எல்லாம் மன அளவுல அவர்களுக்கு இந்துஸ்தானம் என்ற நினைப்புலதான் இது ஓடிட்டு இருக்கு. நல்லதுமா, அதுக்காகத்தான் கேட்டேன். நன்றி நன்றி நன்றிங்க நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது பிரியா பதிவு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொன்றுமே நமக்கு இதா சூப்பரா இருந்ததுடா. நன்றிக்கா, எனக்கும் மகிழ்ச்சியா இருந்தது. அவருடைய எழுத்து, நான் படிக்கும்போது அவருடைய குரல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு அது தோணிட்டே நான் படிச்சேன். எனக்குமே நிறைய ரொம்ப அழகா இருந்தது அந்த மொழி நடை. வாய்ப்புக்கு தான் நன்றி சொல்லணும். அவைக்கு நேரம் இருந்ததுனால இதை கொடுத்தேன். இன்னும் இருக்கு, நான் நாளைக்கு இதை தொடர்றேன். நான் இதை நிறைவு பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து. நன்றிங்கக்கா, நன்றி. அனைவருக்கும் நன்றி. வேற யாருக்காவது கருத்துக்கள் இல்லைன்னா நிறைவுக்கு போயிடலாமா? வள்ளுவமாலை போயிடலாமா? சிறப்பு பிரியா. ஆரம்பத்திலே அவர் என்னோட இதெல்லாம் நான் ஒதுக்கி வச்சுட்டு வள்ளுவரை பேசணும்னு சொல்ற மாதிரி இருந்தது. சிறப்பா இருந்தது. அது கடைசியா தொல்காப்பியத்திலையும் கொண்டு வந்து குறிப்பிட்டாரு. நன்றி. நிறைவுக்கு போயிடலாங்க பிரியா. எல்லாருமே பதிவு நீங்க திருவள்ளுவர் மாலை எடுங்க. நான் அந்த முதல் சொற்றொடர் மட்டும் நான் படிக்கிறேன். திருக்குறளை எழுத புகும் காலை என் உணர்ச்சிகளை தள்ளி தாளிட்டுக் கொள்வதே தக்கதென்று தோன்றுகிறது. ஞானத்தகப்பன் திருவள்ளுவர் மீது நான் கொண்டிருக்கும் மதிப்போ வியப்போ களிப்போ காதலோ இக்கட்டுரையின் வாக்கியங்களுக்கிடையே வழிந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாயிருக்கிறேன். பண்களுக்கு தேவையான மூச்சை மட்டும் புல்லாங்குழலுக்குள் பொசிவது போல மொழியின் சத்தியம் அனுமதிக்கும் உணர்ச்சிகளை கொட்டி மட்டும் இக்கட்டுரையை கட்டி அமைக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி பிரியா. வள்ளுவ மாலைக்கு போலாங்க. மதுரை தமிழ் நாகனார் அவர்கள் எழுதியது. எல்லா பொருளும் இதன் பால் உள, இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் சொல்லால் பரந்த பாவால் என் பயன் வள்ளுவனார் சுரந்த பாவைய துணை. எல்லா பொருளும் இதன் பால் உள, இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் சொல்லால் பரந்த பாவால் என் பயன் வள்ளுவனார் சுரந்த பாவைய துணை. பொருள் எல்லா பொருளும் இதன் கண் உள, இதில் இல்லாத பொருள் ஒன்றும் இல்லை. ஆதலால் உலகத்தார்க்கு இவ்வொரு நூலே போதுமானதாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எல்லா பொருளும் இதன் பால் உள்ள, இதன் பால் இல்லாத பொருள் எதுவுமே இல்லை, எப்பொருளும் இல்லை. ஆதலால் சொல்லால் பரந்த பாவால் என் பயன் வள்ளுவனார் சுரந்த பாவைய துணை. சிறப்பு. நன்றி பிரியா. நீங்க நன்றி சொல்லி முடிச்சுக்கிறீங்களா? நன்றி. இன்றைக்கான அவை நன்றி நவிலுடன் தொடங்கி திருவள்ளுவ மாலையுடன் இனிதே நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை தமிழ் தேசம் திருக்குறள் கற்போம் கற்பிப்போமில் இணைந்து வள்ளுவம் போற்றுவோம், வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வோம். இணைந்த அனைத்து தோழமைகளுக்கும் நன்றி. சரவணன், விஜய், பிரபு, பீல், சுதாகர், தோஜின், தேவிகா, பாலகிருஷ்ணய்யா, செங்குட்டுன் அண்ணா, கலைச்செல்விக்கா, தேவாக்கா, ராஜாண்ணா, ஈஸ்வரன் அண்ணா, மேரிமா, பூரணி, இதற்கு முன்னாடி இணைந்து பதிவேற்றவர்களுக்கு நன்றி. ராஜாண்ணா, என்ன ஒரு பார்வை அது! அவை 8:30. நீங்க வைரமுத்துவோட தவற விட்டீங்க. பரவாயில்ல. ஆமா, மீள் பதிவுல நான் கேட்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இந்த நாள் இனிய நாளா அமையட்டும் அனைவருக்கும். அவை இனிதே நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. குரல் டாக்கர்ஸ்.